ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம பழைய சேனல்ல இருந்த எல்லா டிராமாவையும் ஒன்று ஒன்றா மூவி ஃபார்மேட்ல இந்த புது சேனலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த புது டிராமாவை பார்க்க போறோம். இது மூவி ஃபார்மேட்ல அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூவஸா வந்துட்டே இருக்க போது. ஸோ எந்த நோட்டிபிகேஷனையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிபிகேஷன் கூட அப்பதான் உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகாது. இந்த பார்ட்ஸ் பார்க்கறது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட்ல ஷூரான் குட்டி பூனையா ஒரு தொட்டியில நம்ம யூஜி கிட்ட இருக்கான். அந்த பூனையை எடுத்து வச்சுட்டு நம்ம யூஜி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பூனை ரொம்ப கொடூரமா வந்து கிழிச்சு விட்டுட்டு இருக்கு. போகிக்கு ஏதாவது ஆபத்து வரதுக்குள்ள இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கும் மேல அந்த அசிஸ்டன்ட் இந்த பூனையை தூக்கிட்டு இதே மாதிரியே வேற ஒரு பூனையை ஃபிட் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். யூஜி பாக்குறான் இந்த பூனை வந்துட்டு போகிக்கு ரொம்ப முக்கியம், அதனால அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது கரெக்டா அங்க இளவரசி வந்துடுறா. என்கிட்ட கேட்க வேண்டியதானே, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காருல, அவர் இந்த குழந்தைங்க பிறக்காம இந்த பூனைங்களுக்குலாம் இருக்கிறதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல, அது பண்ணுவாரு. அதை பண்ணிட்டா பூனைங்களுக்கு குறும்புத்தனம் ரொம்பவே குறைஞ்சிடும்னு சொல்ல, நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு நம்ம யூஜி அது பண்ணா போகியே காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஷூரான் பார்த்துட்டு அட பாவீங்களா என்னடா பண்ண காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பயந்துடுறான். இங்க இந்த நேரத்துல நம்ம ஷூரானோட அசிஸ்டன்ட் வேகமா போகிட்டு போயிட்டு நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல, என்னடா சொன்ன அப்படின்னு பயங்கர கோலவெறியோட போகி ஓடி வர ஆரம்பிக்கிறா. டாக்டர் கிட்ட பூனை போது டாக்டர் கையை வச்சதுமே நம்ம ஷூரான் தட்டி விட ஆரம்பிக்கிறான். டாக்டர் பாக்குறான் ரொம்ப குரங்கு பூனையா தான் இருக்கும் போல, இந்த பூனைக்கு மட்டும் தான் ஆபரேஷன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, ஷூரான்ச்சி இவெல்லாம் ஒரு டாக்டரே இல்ல கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யூஜிக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. இருந்தாலும் இளவரசி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவர் பாத்துக்குவாரு, நம்ம போய் வெளியே நிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இளவரசியும் யூஜியும் வெளியே நிக்கும் போதே அந்த இடத்துக்கு போகி வந்துடுறா. போகி ஓடி வரதை பார்த்துட்டு யூஜி ஏமாவல அவசரப்பட்டு ஓடி வர, இது சின்ன ஆபரேஷன் தான், பூனைக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்ல, நான் ஆபரேஷன் பண்ண சொல்லி உங்ககிட்ட கேட்டேனா, என் பூனை எத்தனை குட்டி போட்டா உங்களுக்கு என்னடா அப்படின்னு வேகமா எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அங்க இருக்க டாக்டரையும் வேகமா உள்ள போய் தள்ளி விட்டுட்டு நம்ம ஷூரானை காப்பாத்துறா. என் செல்லத்தை நேரம் கொன்றுப்பீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூனையை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஷூரான் நல்ல வேலை இந்த நேரத்துல வந்தா, நான் உன்ட்ட சரண்டர் ஆயிடுறேன், என்னை மட்டும் காப்பாத்திரி செல்லும் அப்படின்னு நம்ம போகி கிட்ட பூனையில அந்த பேசிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் ஒரு வில்லன் ஒருத்தனை காட்டுறாங்க. எல்லாருமே இந்த வில்லன் கூட்டத்துல மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. அவன் சொல்றான் இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண கூடாது, நாளைக்கு ஷூரான் இந்த இடத்துக்கு வந்துருவான், நான் சொன்ன வேலையை முடிக்கணும் புரியுதா, நாளைக்கு போய் முடிச்சிடுறீங்களா அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஓகேன்னு சொல்றாங்க. அந்த பாஸும் ஆள் அனுப்பிட்டு இருக்கான். இங்க ஷூரான் பயங்கரமா சோகமாயிட்டு ஒரு ஓட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு போகி அந்த பக்கமா போறா. சரிப்பா கோச்சுக்காத, தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு மட்டும் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன், சும்மா உன கலாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்து விட்டுட்டேன், சாரின்னு சொல்ல ஷூரான் கண்டுக்கவே இல்ல, திரும்பி பார்க்காம உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம கிட்ட இப்படி பேசாம இருந்ததே இல்லையே அப்படின்னு நம்ம போகிக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் பாரு, உனக்கு புதினானா ரொம்ப பிடிக்கும்ல, அதை வச்சு ஒரு சென்ட் பாக்கெட் செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கேன், இது உனக்கு இருந்ததுன்னா உன் கூட எப்பவுமே புதினா இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்ல, ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிடுறான். புதினாவே தேவையில்லையா, அப்ப நான் வேற யாருக்காவது கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு போகி எந்திரிக்க, ஷூரான் டக்குன்னு எந்திரிச்சு அவகிட்ட இருந்து புடுங்கிட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்ப அப்படின்னு அவளையே க்ளோஸ் அப்ல பாத்துட்டு இருக்கான். போகி புதினாவை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. ஷூரான் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போயிட்டு அவளுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி போக, டக்குன்னு போகி திரும்பி நின்னுடுறா. என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு, தெரியாம நீ கஷ்டப்பட்டுட்டு அதுக்கு நான் காரணமாயிட்டேன், வேற ஏதாவது நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரது எனக்கு பிடிக்கல, அதனால இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, மறுபடியும் முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷூரான் பக்கத்துல வரான். இந்த நேரத்துல அசிஸ்டன்ட் பாக்குறான். இந்த நேரத்துல நான் டைமிங்க மிஸ்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு பட்டர்ஃப்ளைஸை ஓபன் பண்ணி விட்டுறான். பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. நம்ம ஷூரானையும் போகியையும் சுத்த ஆரம்பிக்குது. போகியே ஒரு செகண்ட் மயங்கி போயிட்டு அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. ஷூரான் விடுவானா, அப்படியே அவளை தாங்கி பிடிச்சிட்டே பறந்து வந்து பத்திரமா லேண்ட் பண்ணி விடுறான். ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து ஊஞ்சல் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இன்னுமா நான் என்ன செய்ய வரேன்னு உனக்கு புரியல அப்படின்னு நம்ம ஷூரான் அவளுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி போக, போகி மறுபடியும் பாக்குறா. அந்த பக்கம் வந்து இளவரசி, என்னோட இளவரசனை நீ மயக்கிட்டியாடி அப்படின்னு போகியே தப்பா நினைச்சிட்டு இருக்கா. ஷூரான வேகமா போயிட்டு வாயை மூடுறதுக்கு போகி ட்ரை பண்ணிட்டு இருக்க, எனக்கு கொஞ்சமும் தடுக்காத ப்ளீஸ் அப்படின்னு மறுபடியும் அவன் பக்கத்துல போறான். அந்த பக்கமா வர யூஜி இதை பாத்துடுறான். யூஜியே போகி பாத்துடுறா. அப்படியே ஒன்னும் நடக்காத மாதிரி கூலா எந்திரிச்சிட்டு பாட்டு பாடிட்டு அங்கிருந்து கிளம்பி எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. ஷூரானுக்கு இன்னும் செம்ம கடுப்பாகுது. யூஜி கிட்ட நேரா போயிட்டு ஏன்டா அப்படின்னு டார்ச்சர் பண்றதுக்கே வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, யூஜி சொல்றான் அண்ணா உன் வேலைக்கார பொண்ணா இருக்கலாம், நீ ஆனா அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் ஃபோர்ஸ் பண்றேனா, என்னை பார்த்து அந்த பொண்ணு மாங்கி போய் கிடக்குறா, ஃபோர்ஸ் பண்றேனா சொல்லிக்கிட்டு இருக்க, முட்டாள்தனமா பேசாத அப்படின்னு சொல்ல, ஆனா நான் எப்பவுமே உங்ககிட்ட சண்டை போட்டது இல்ல, ஆனா இந்த தடவை சண்டை போட்டுதான் ஆவேன் அப்படின்லாம் யூஜி பேசுறான். நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு அங்க இருந்து நம்ம ஷூரான் கிளம்பி போயிடுறான். நம்ம போகி ரூமுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, என் பக்கத்துல வந்தா எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வந்தது, ஒருவேளை நான் ரொம்ப நாளா கூடவே இருந்ததால எனக்கும் அவனை பிடிச்சு போச்சோ, பெட்டா ஒரு வேலை பிடிச்சிருக்குமோ அப்படின்னு கண்டபடி யோசிக்க ஆரம்பிக்கிறா. நேரா போய் நான் கேட்டுறேன் அப்படின்னு ஷூரானை பார்க்க அவ கிளம்பி போறா. அங்க ஒரு பக்கம் நம்ம யூஜியும்
போகியும் ஷூரானும் ஒரே ரூம்ல இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறேன் அப்படின்னு குடிச்சு நம்ம ஷூரான் பாதி மட்டையாவற நிலைமைக்கு வந்துட்டான். அண்ணா ஏன் இப்படி பண்ற? நம்ம 2 பேரும் இப்படி ஒண்ணா உட்காந்து பேசி கூட எத்தனை நாள் ஆச்சு? நீ முன்னாடி மாதிரி இல்ல, ஆனா எப்படி இருந்தாலும் நீ அண்ணன் தானே அப்படின்னு கேட்க ஷூரான் அங்க இருக்க திங்ஸோட எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு வந்து என்ன பிடிக்கல, நான் சொன்னேன் எனக்காக ஸ்பெஷலா ஒரு பவுச் செஞ்சு கொடுத்துருக்கா, எங்க நீ வேணா கேட்டு பாரு அப்படின்னு சொல்ல அங்க வர போகி எவ்வளவு தைரியம் தான் எனக்கு தெரியாம குடிச்சிட்டு இருப்ப, வா ரூமுக்கு போலாம் அப்படின்னு நம்ம காதை பிடிச்சி இழுத்துட்டு போறா. பார்த்தல என்ன எவ்வளவு செல்லமா இழுத்துட்டு போறா அப்படின்னு அவனும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இளவரசி உள்ள வந்துடுறா. எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன மட்டும் கூப்பிடலையே பார்ட்டிக்கு அப்படின்னு கேட்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் ஓவரா குடிச்சிட்டாரு, உள்ள கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்றா. ஆனா இளவரசி இல்ல வந்து எல்லாரும் குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றா. வேற வழியே இல்லாம போகியும் லைட்டா உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்து இளவரசி பாதி மட்டை அவர நிலைமைக்கு போயிட்டு ஏமா நீ இப்படி பண்ற, நான் அவரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஷூரான் என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல போகிக்கு என்ன பண்றதுனே தெரியல. உண்மையாவே சொல்லு, உண்மையாவே உனக்கு ஷூரான் மேல காதலே இல்லையா அப்படின்னு கேட்க அது என்ன சொல்றதுன்னா அப்படின்னு போகி தட்டு மாதிரி ஏதோ சொல்றதுக்கு வரா. அதுக்குள்ள இளவரசியும் மயங்கி விழுந்துடுறா. என்னது எல்லாருமே என்ன குடிக்கவா பார்ட்டிக்குவான்னு கூப்பிட்டு ஆளாளுக்கு மயங்கி விழறாங்கன்னு இவ பாத்துட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து நம்ம ஷூரானோட அசிஸ்டன்ட் வரான். இளவரசியை கொடுத்து பத்திரமா இவளை போய் உங்களை ரூம்ல டிராப் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே அசிஸ்டன்ட் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதுங்க 2ஐயும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகி பக்கத்துல போயிட்டு 2 பேரும் எந்திரிச்சு தொலைங்க அப்படின்னு சொல்ல வேகமா நம்ம ஷூரான் ஏஞ்சிடுறான். சலோ வா ரூமுக்கு போலாம் அப்படின்னு அவங்க மேல கையை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதை பாக்குற யூஜிக்கு இன்னும் செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு, அதிகமா குடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஷூரானை கொண்டு வந்து ரூம்ல படுக்க வச்சுட்டு இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு போகி கிளம்பி போக ஷூரான் டக்குன்னு எஞ்சிடுறான், போகியோட கையை பிடிச்சிடுறான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல, நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல, ஆனா என் மனசுல உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத இன்னைக்கு நான் சொல்லியே ஆகணும். உன் மேல இருக்கிறது எனக்கு வெறும் பாசம் மாதிரி தெரியல, காதல் மாதிரி தெரியுது, உனக்கு நான் சொல்ல வருது புரியுதா அப்படின்னு கேட்க நம்ம போகி அதிர்ச்சி ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் இளவரசியை டிராப் பண்ண போனால நம்ம அசிஸ்டன்ட் அவனை பார்த்துட்டு இளவரசி ஷூரான நினைச்சுக்கிறா. ஷூரான் எனக்கு என்ன குறைச்ச, நான் அழகா இல்லையா, என் பக்கத்துல நீ ஏன் வர மாட்டேங்கிற அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் பாக்குறான், நான் ஷூரான் இல்லங்க அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றான். நீ வாய மூடு அப்படின்னு அசிஸ்டன்ட் கீழே தள்ளி அவன் மேலேயே இளவரசி விழுந்துடுறா. அசிஸ்டன்ட்க்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல, அந்த பொண்ணு வேற அழகா இருக்கா, லைட்டா கட்டி பிடிச்சிக்கலாமா, காதல் வேற லைட்டா வருதே அப்படின்னு தோணுது. அவனையே அவன் கண்ட்ரோல் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் ஷூரானை கொல்றதுக்கு அந்த மாஸ்க் போட்டு ஆளுங்க உள்ள வந்துடுறாங்க. இங்க போகி கிட்ட நம்ம ஷூரான் வந்துட்டு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேன்ல, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க உனக்கு லவ் வந்துருச்சா, வேற ஏதாவது பூனையை பிடிச்சு தரவா அப்படின்னு நம்ம போகி கேட்கிறா. நான் பூனை உலகத்தோட அதுவும் ஏலியன் உலகத்தோட இளவரசன், சாதாரண பூனை கிடையாது, நீ இப்படி கண்டபடி பேசாத, நீ சந்தோஷமா தான் எனக்கு சிரிக்கணும்னு தோணுது, சோகமா தான் எனக்கும் சோகமா இருக்கணும்னு தோணுது, நீ பக்கத்துல இருந்தா எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு, ஆனா நீ தூரமா இருந்தா எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு, இப்ப நான் சொல்றது புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம போகிக்கு அவன் நெத்தியில கிஸ் பண்ண ஆரம்பிக்க போகி அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. கரெக்டா யாரோ கதவை தட்டுறாங்க. ஷூரான் ஒரு நிமிஷம் இங்கே அமைதியா இரு அப்படின்னு சந்தேகத்தோட போய் வெளியே கதவை திறக்கிறான். வெளியே ஒரு வேலைக்காரன் உங்களுக்கு மருந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல மருந்து குடிக்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு வேகமா அதை போட்டு உடைக்க அந்த பையன் அங்கிருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து எக்கச்சக்கமா அந்த மாஸ்க் போட்ட எதிரிங்க எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. ஷூரான அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போகியும் கரெக்டா வெளியே வந்துடுறா. என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அசிஸ்டன்ட்டும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க எல்லாம் கிளப்பி வெளியே அனுப்புறதுக்குள்ள போகியை காப்பாத்துற அப்படின்னு ஷூரான் அவன் முதுக காட்டி முதுகுல லைட்டா கீரல் விழுந்துருது அந்த கெட்டவனால. நம்ம போகி அவனை உள்ள கூட்டு போயிட்டு மருந்து போட்டு விடுறான் அப்படின்னு உட்காந்துட்டு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்ல இங்க பாரு, இந்த பூனை உலகத்தோட இளவரசனுக்கு வலினா என்னன்னு தெரியாது போடு அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். போகியும் மருந்து போட ஆரம்பிக்கிறா. குய்யோ முயோன்னு கத்த ஆரம்பிக்கிறான் நம்ம ஷூரான். ஒரு வழியா மருந்து போட்டுட்டு கட்டு போட்டு முடிக்க மறுபடியும் ஷூரானுக்கு காதல் மூடு வந்துருது. போகியை குறுன்னு பாத்துட்டு இருக்கான். என்னை பத்தி இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க, ரொம்ப என் மேல பாசமா அப்படின்னு கேட்டு நம்ம போகியை மடியில உட்கார வச்சுக்க போகி பாக்குறா. இப்பயும் முத்தம் கொடுக்க வரானே அப்படின்னு நம்ம கண்ணத்துல பலர்னு ஓங்கி ஒரு அரைஞ்சிட்டு எந்திரிச்சு நின்னுக்கிறா. என் பக்கத்துல வராதன்னு சொன்னல அப்படின்னு கேட்டுட்டு இங்க இன்னொரு பக்கம் அடுத்த நாள் காலையில இளவரசி வரா. எங்க இடத்துக்கு வந்து உங்களுக்கு தாக்க வந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு, அண்ணனுக்கு வேற அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம யூஜி பாத்துட்டு இருக்கான். இல்ல நான் இப்போதைக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்றான். அவர் நல்லதா இருக்காரு, லேசான கீரல் தான், நாங்களே கட்டு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம போகி கூட சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப என்ன பண்றது, அடுத்து நம்ம சிட்டிக்கு கிளம்பி போலாமா இல்ல இங்க இருக்கிற ஆளுங்களே பத்தி தேடலாமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த மாஸ்க் மேன் கிட்ட வேகமா நம்ம ஆளு போறான். ஒரு பையன் கொல்ல வந்தான்ல, அவனோட மாஸ்க பிச்சு எரிஞ்சிட்டு உன்னை போய் நான் கொல்றதுக்கு அனுப்பின பாரு வேஸ்ட், இந்த வெள்ள முத்த நான் அடையறதுக்கு முன்னாடி ஷூரான் அடைய கூடாது, அது புரியுதா, நீ வந்து உயிரோட இருக்கிறதே வேஸ்ட், உன் வாயை காட்டு அப்படின்னு ஏதோ ஒரு விஷம் ஒண்ணு அந்த பையன் மயில போட்டு விட்டுறான். இங்க மறுபடியும் ஊருக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம போகி வண்டிக்குள்ள இருந்து எட்டி பார்க்க நம்ம ஷூரான் பாக்குறான். ரொம்ப குளிருது, இந்த போட்டுக்கோ அப்படின்னு அவளுக்கு ஒரு ஃபர் ஒண்ணு கொடுக்குறான். போகி அதை போட்டுட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கிறா. போகி ஷூரான் கொடுத்ததை போட்டுட்டு இருக்காளேன்னு இளவரசிக்கு மறுபடியும் கடுப்பாக ஆரம்பிக்குது. கரெக்டா அவங்க எல்லாம் உள்ள போறதை பார்த்துட்டு இளவரசி பொறாமப்பட்டு பார்த்துட்டே இருக்கா. அந்த நேரத்துல பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய தளபதி வந்திருக்கான். நம்ம நிறைய இதுல வந்து போட்டி போட்டிருக்கோம், இன்னைக்கு நம்ம ஒன்னா மீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல போட்டி போட்டு ஒன்றை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரே போர் அடிக்குது, கரெக்டா
கரெக்டா நீயும் இங்க வந்துட்ட அப்படின்னு ஷூரான் அந்த தளபதியை நக்கல் அடிச்சுட்டு உள்ள கிளம்புறான். ராஜா ராணி வரவேற்கிறாங்க. உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு முக்கியமா வந்து ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஷூரான் எந்திரிச்சிடுறான். உங்ககிட்ட இந்த வெள்ளை முத்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்க, என் பையன் இளவரசனுக்கு பயங்கரமான பாதிப்பு இருந்தப்ப அவனை காப்பாத்திருக்கீங்க, நான் கொடுக்கணும் தான். ஆனா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு அதை நான் சீதனமா கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு சுயமரம் நடத்துறதுக்கு தான் எல்லாத்தையும் கூப்பிட்டிருக்கேன். இங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு போட்டி நடக்க போகுது, அந்த போட்டியில நீங்களும் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஷூரான் பாக்குறான். சரி ஓகே நான் கலந்துக்கிறேன், ஒருவேளை அதை ஜெயிச்சுட்டா எனக்கு முத்து கிடைக்கும்ல அப்படின்னு சொல்ல இளவரசி ஹாப்பி ஆயிடுறா, அப்பாடா அப்படின்னு. ஆனா நம்ம போகி அடப்பாவி அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல சுயம்பரத்துக்கு எதுக்காக ஓகே சொன்னீங்க அப்படின்னு ஷூரான் கிட்ட அவன் அசிஸ்டன்ட் சண்டை போட ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு வெள்ள முத்து வேணும், அது இருந்தா அந்த பொண்ணை நீங்க காப்பாத்திடுவீங்கன்னு எல்லாமே புரியுது. ஆனா வந்து அந்த பொண்ணு இளவரசி உங்க கையில கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் ஐடியால இருக்கீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் அந்த பொண்ணு கிட்ட வேற முத நாள் தானே காதல்ல விழுந்தான், அந்த கோபத்துல எக்ஸ்ட்ராவா சேர்ந்து கத்த ஆரம்பிக்க ஷூரான் பாக்குறான். இப்போ என்னடா இளவரசியை என்கிட்ட கொடுத்துருவாங்க அவ்வளவுதானே, கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்களே, நான் படுக்க பாப்பேன், அடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், நீ வேணா இளவரசனா இங்கே இருந்துக்கோ, நான் கிளம்பி போகியோட வெளியே போயிடுவேன் கூலா சொல்ல. உடனே அசிஸ்டன்ட் பாக்குறான். யோசிச்சு பார்த்துட்டு எனக்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா அப்படின்னு. அப்படியே நீங்க ஒரு வேலை நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து அதுக்கு எல்லா சம்மதமும் சொல்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இதுல நம்ம ஷூரானுக்கு லைட்டா கடுப்பாயிட்டு இருக்கு. ஆனா இங்க இன்னொரு பக்கம் நம்ம போகி பயங்கர கடுப்புல இருக்கா. எவ்வளவு தைரியம் தான் சுயம்பரத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பான். இதனால என்ன லவ் பண்றேன்னு பின்னாடியே வந்துட்டு இருந்தான். ஒரே நாள்ல மனசு மாறிட்டான். ஆனா ஒருவேளை நமக்கு முத்த எடுத்து கொடுக்கறதுக்காக தான் அப்படி பண்ணிருப்பானோ. கடைசியா ஒரு தடவை அவனை நம்பி பார்க்கலாம், என்ன பேசிட்டு இருக்காங்கிறத ஓட்டு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு அங்கிருந்து போகி கிளம்பி போயிட்டு இருக்கா. அங்க கரெக்டா ஷூரான் கிட்ட அசிஸ்டன்ட் கேக்குறான், இத பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க, கண்டிப்பா நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ராஜா ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்க, ஷூரான் வழக்கம் போல செல்ஃப் பந்தா பண்ணுவான்ல, அந்த மாதிரி உலகத்துல எந்த அப்பா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு யோசிக்க மாட்டாரு, எல்லாரும் அப்படிதான், ராஜாவும் அப்படிதான், என்ன மாதிரி ஒரு பையனை எது பிடிக்க முடியுமா அப்படின்னு பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கும் முன்னாடி பேசின கான்வர்சேஷன்லாம் போகிக்கு தெரியாதனால பயங்கரமா கோவம் ஆயிட்டு இருக்கா. இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி எவ்வளவு பந்தா பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. நம்ம போகி ஒட்டு கேட்கறதையும் கேட்டுட்டு, போகியை பத்தி ஏதாவது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு அழகான பையனை லவ் பண்ணா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இவன் கல்யாணம் பண்ணிக்குவானா அதை நம்ம ஃபேஸ் பண்ணுமா, இதெல்லாம் எந்த கேட்டாதானே அப்படின்னு போகி கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. போகி கோச்சிட்டு போயிட்டா பாரு அப்படின்னு தெரியாம ஷூரான் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம எதுக்கு இவன மேல பாசம் வச்சோம்னே எனக்கு ஒண்ணுமே புரியல, அவ்வளவு ஆசையா அந்த பொண்ணு மேல அப்படின்னு கண்டபடி கொந்தளிச்சிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம யூஜி வந்துடுறான். வந்துட்டு இந்த இன்விடேஷனை கொடுக்குறான். அதே மாதிரி இவன் அந்த சுயம்பரத்துல கலந்துக்க போறானா, நீங்களும் கலந்துக்க போறீங்களா, அந்த பொண்ணு மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு வெள்ள முத்த நான் ஜெயிச்சு கொடுக்கணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன், உனக்கு இதுல சம்மதம் தானே அப்படின்னு கேட்க, என் அண்ணனை காப்பாத்துறதுக்கு நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, என்னைக்குமே நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு போகி சொல்லிட்டு இருக்கா. உங்களால மட்டும் தனியா முடியாட்டி நானும் உங்க கூட கை கோத்துக்கிறேன், ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த போட்டியில நம்ம வின் பண்றோம் அப்படின்னு சொல்றா. கரெக்டா அந்த சுயம்பரம் 4 வந்துருது. நம்ம ஷூரான் ஆளா அசிஸ்டன்டோட கிளம்பி உள்ள போயிட்டு இருக்க. நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க. அந்த எதிர்த்த நாட்டு தளபதி ஒருத்தர் இருந்தானே, அவனு வந்து கொஞ்சம் திமிரா பேச ஆரம்பிக்க, இங்க பாரு போடா, அந்த போர்க்களத்துல பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, கடுப்பா வரும் தான் நான் அடின்னு அடிச்சேனே, இப்ப மறுபடியும் என்கிட்ட சிரிச்சு பேசுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்றான். இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப திமிருப்பா அப்படின்னு அந்த பையனும் போய் உட்காந்துக்கிறான். அப்ப அங்க போட்டியை நடத்துறதுக்காக ஒருத்தர் வராரு. வந்து எல்லா பசங்களையும் உட்கார வைக்கிறாரு. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம போகி உள்ள வந்துடுறா. முன்னே ஷூரான் பாக்குறான், நான் சொன்ன அவ உள்ள வருவான்னு, வந்து இப்ப என்கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத, நம்ம 2 பேருமே ஒன்னா இருக்கலாம்னு அழுவா பாரு, இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு முன்னாடியே தெரியும் ஷூரான் சொல்லும் போதே கரெக்டா அந்த நேரத்துல போகி பின்னாடியே நம்ம யூஜி வர அவன் அசிஸ்டன்டோட. யூஜி தான் போகியை கூட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அப்பதான் ஷூரானுக்கு தெரியுது. என்னடா அது, நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கே அப்படின்னு நம்ம பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கும் போது யூஜி கூடயே போயிட்டு நம்ம போகியும் உட்காந்துக்கிறா. ஷூரான் செம்ம கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, எம்ப்ராய்டரி பண்றது அப்படிங்கிறது ஆண்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, சண்டை போடுற போட்டி அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா எங்க இளவரசிக்காக எதையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனால மட்டும்தான் அந்த எம்ப்ராய்டரியும் கத்துக்கிட்டு அதுல ஜெயிக்க முடியும். அதுல ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் கிஃப்டா இதை கொடுப்பேன் அப்படின்னு அந்த வெள்ளை முத்து எடுத்து அவர் மேல வைக்க, அந்த வெள்ளை முத்துக்குள்ள ஆத்மா இல்ல, அது எங்கேயோ ஓடி போயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. நம்ம போகியும் அதை கண்டுபிடிச்சிடுறா. இதை வேற கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு நம்ம ஷூரான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷூரான் நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். அங்க அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம கண்டிப்பா அந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்களை பண்ணி ஆகணும், நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்க தம்பி யூஜி இருக்காரு, அவர் பாட்டுக்கு ஒரு எம்ப்ராய்டரி ஷாப்ல போய் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்ல, அதே ஷாப்புக்கு நம்மளும் இப்ப போலாம் அப்படின்னு வேகமா அவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். அங்க யூஜியும் நம்ம போகியும் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பூனை எம்ப்ராய்டரி இருக்கு, நீ ஒரு பூனை வச்சிட்டு இருப்பல, அந்த எம்ப்ராய்டரி மாதிரியே இருக்கு பாரு அப்படின்னு யூஜி சொல்ல, அது மாதிரி ஒண்ணும் இல்ல, அந்த பூனை படி கேவலமா இருக்கும், இந்த பூனை அழகா இருக்கு எம்ப்ராய்டரியில இருக்குது அப்படின்னு நம்ம போகி சொல்லிட்டு இருக்கா. என்ன பார்த்து என்னடி சொன்ன அப்படின்னு ஷூரானுக்கு வேகமா கோவம் வருது. வேகமா திரும்பி நிக்கிறான். இவன்
இவன் எங்க இங்க வந்தா அப்படின்னு போகி பாத்துட்டு இருக்கா. ஆமா இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன், புலி மாதிரி கோடு கோடா இருக்கும், பூனையா அது, பூனையா புலியான்னு கன்ஃபியூஷன்ல பிறந்த மாதிரி ஒரு பிறப்பு, அதுவும் இல்லாம அதுக்கு எந்த ஒரு கொள்கையுமே கிடையாது, இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு வாழும் அப்படின்னு இவன் கண்ணா பின்னாடி பேச, இங்க பாரு ஓவரா பேசாத, அந்த பூனையை பத்தி தப்பா பேசினா நடக்கிறதே வேற அப்படின்னு மறுபடியும் ஷூரான் சண்டைக்கு வரான். என்ன நடக்குது, பூனையை பத்தி பேசுறதுக்கு அண்ணா ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு, நம்ம யூஜிக்கே லைட்டா டவுட் வந்துருது. அப்பன்னு பார்த்து அங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு லேடி வந்துடுறாங்க. ரெண்டு பேரையும் உட்கார வைக்கிறாங்க, சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷூரான் யூஜி ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க குறைச்சு இல்லாம சூப்பரா ஒரு எம்ப்ராய்டரி ஆளாளுக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம போகி பார்த்துட்டு யூஜி பின்னாடி நின்னுட்டு, என்னதான் இருந்தாலும் யூஜி நீங்க போட்டுருக்கதான் பிரமாதமா இருக்கு, அதுல இந்த லவ் பேர்ட்ஸ் பறக்குது பாருங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த எம்ப்ராய்டரிங் சொல்லி கொடுக்குற லேடி இன்னொரு ஊசியை எடுத்துட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அது ஒரு கொடூரமான விஷத்துல தொட்டு அதை நேரா ஒரு பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வரா. அந்த விஷத்தை தொட்டாலே நேரா மரணம் தானா. இந்த நேரத்துல வெளியே வேற நம்ம ஷூரான் யூஜி ரெண்டு பேரோட அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஏன் பாஸ் தான் பெருசு ஏன் பாஸ் தான் பெருசு அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போகி பாக்குறா இவனுங்க தொல்லை வேற தாங்க முடியல அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது புது ஊசி கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த லேடி நேரா நம்ம ஷூரான் கிட்ட போயிடுறா. புது ஊசி எதுக்கு, நான் இதுலயே நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இல்லங்க இது ஸ்பெஷல் ஊசி, எல்லாராலையுமே இதுல எம்ப்ராய்டரி பண்ண முடியாதுன்னு சொல்ல, உடனே போகி பார்த்துட்டு அப்பேற்பட்ட ஸ்பெஷல் ஊசினா எங்க யூஜிக்கு தான் கொடுக்கணும், அவர் போட்டிருக்க எம்ப்ராய்டரிக்கு கிட்டையாவது வருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது என்ன சொன்ன அப்படின்னு நம்ம ஷூரான் கடுப்பாயிட்டு அந்த பிளேட்டை தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டதால ஊசி கீழே விழுந்துருது. அதை எடுத்து மறுபடியும் வைக்கணும் அப்படின்னு அந்த லேடி தெரியாதனமா தொட்டுறா. அவ்வளவுதான் ஊசி கையில குத்தி ஓட்டு விழுந்துருது. பயந்துட்டு நம்ம சாக போறோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. என்ன நடக்குதுன்னு ஷூரானுக்கு ஒண்ணுமே புரியல. அசிஸ்டன்ட் கிட்ட சிக்னல் கொடுக்குறான். அசிஸ்டன்ட் வேகமா ஒரு கர்ச்சீஃப்ல எடுத்துட்டு வெளியே போயிட்டு செக் பண்றதுக்கு ஓடி போறான். இங்க நம்ம போகி மறுபடியும் யூஜியோட பெயிண்டிங் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கோவம் வந்து ஷூரான் அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறான். அந்த மருந்தெல்லாம் பத்தி விசாரிச்சுட்டு நம்ம அசிஸ்டன்ட் உள்ள போலாம் ட்ரை பண்ண, பூனை நூலெல்லாம் சிக்காக்கி வைக்கும்ல அதே மாதிரி வீடு ஃபுல்லா சிக்காக்கி அதுக்கு நடுவுல நம்ம ஷூரான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இதை நான் ஒளிஞ்சுக்கிறதுக்காக நானே பண்ண இடம் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிட்டு இருக்க. அங்க அசிஸ்டன்ட் வரான். முக்கியமான விஷயம், அந்த ஊசியில நம்ம நினைச்ச மாதிரியே யாரோ வேணும்னே பாய்சன் தடவி இருக்காங்க. அது ரொம்ப கொடூரமான பாய்சன், இந்த ஏரியாலெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, அதுல வாசனையும் கிடையாது கலரும் கிடையாது, தொட்டா நேரடியா சாவுதான் சொல்ல, எவன்டா அது என்ன கொல்றதுக்கு இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்குது, நம்ம சத்தியமா உங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஷூரான் சோகம் மூஞ்ச வச்சே சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் எம்ப்ராய்டரி காம்படிஷன் ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேருமே போட்டி போட்டு எம்ப்ராய்டரி போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த டீமே எல்லாமே அழகா எம்ப்ராய்டரி போடுறாங்க. அப்ப அதுல ஜெயிச்சது யாரு அப்படின்னு சொல்ல வரணுமா, நம்ம இளவரசி இருக்காளே அவளுக்கு தான் நம்ம ஷூரான தானே பிடிச்சிருக்கு. நேரா ஷூரான் கிட்ட போயிட்டு எனக்கு இவரோட எம்ப்ராய்டரி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அடுத்தங்க ராணி பாக்குறாங்க. இதுல நான் சொல்ற ஓட்டுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கு, நான் தான் செலக்ட் பண்ணணும். யூஜி இவர் இருக்காரு, எவ்வளவு அழகா ஒரு லவ் பேர்ட்ஸை வரைஞ்சிருக்காரு, கல்யாணத்துக்கு இந்த மாதிரி தானமா வரையணும், எனக்கு யூஜியை பிடிச்சிருக்கு, நான் அவரை செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஜி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். அதை விட போகி அதை விட பெருசா ஹாப்பி ஆயிடுறா. நல்ல வேளை நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம ஷூரான் பாக்குறான். என்னதான் இருந்தாலும் அவ ரொம்ப க்ளோஸா அவன்கிட்டயே ஒட்டிக்கிட்டு இருக்கா, இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். என்னதான் இருந்தாலும் பொறாம ஓவரா பட்டுட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம போகி பார்த்துட்டு சரி பரவாயில்ல ஷூரான் என்னதான் நினைக்கிறான் அவன்கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நேரா ரூமுக்கு வர, அங்க வந்து அந்த அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்கான். ஏய் எங்க ஷூரான் அப்படின்னு கேட்க, நீ அவர் மனசை புரிஞ்சுக்காம விளையாடிட்ட, அவர் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு, உனக்கு அந்த முத்தை கொடுக்கணும்னு மட்டும்தான் அவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாரு தெரியுமா அப்படின்னு கேட்க, நம்ம போகிக்கு லைட்டா ஹாப்பியா இருக்கு. அப்படியா அதுக்காக தான் கஷ்டப்பட்டானா, அப்ப அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவ கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் இந்த மாஸ்க்குக்காரன் என்னடா இது அடுத்ததுல இருந்து தப்பிச்சுட்டானா, சாதாரணமா சாக மாட்டான் போல, அவனை எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த லெவல் காம்படிஷனுக்கு ஒரு 5 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு காம்படிஷனுக்கு என்னதான் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல 3 பொருள் ஒளிஞ்சிட்டு இருக்கு, அந்த அரண்மனையில இருக்க 3 பொருளை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஹிண்ட் அங்கங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல, இங்க நேரா நம்ம யூஜியோட போகி கிளம்பிட்டு இருக்கா அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அந்த நேரத்துல ஷூரானுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம இளவரசி பையன் வேஷம் போட்டு வந்துடுறா. நீங்களா போனா ரொம்ப கஷ்டம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அரண்மனைக்குள்ள வந்து ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி பார்த்துட்டு அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு போகி வர வெளியே இருந்து ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா ஒரு க்ளூ இருக்கு, ஷூரான் கண்டுபிடிக்கிறா. அதை ஓபன் பண்ணது ஒரு நோட் ஒன்று வருது. இதை பாருங்களேன், இது எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு இளவரசி வெளியே கூட்டு போறா. வெளியே போகியும் யூஜியும் ஒரு குறியெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் போகி வேகமா உள்ள வந்துட்டா. இளவரசியை கொஞ்சமும் கண்டுக்காம, உங்களை மாதிரி தெளிவே இல்லாம தேட்டவங்களால அந்த போட்டியில வின்னே பண்ண முடியாதுன்னு இளவரசி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, நம்ம போகி வேற மேல இருந்து ஒரு புக் எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டை தள்ளி விட்டுறா. ரெண்டு பேருமே விழுற மாதிரி போறாங்க. நம்ம இளவரசியை தாங்கி பிடிச்சிட்டு ஸ்டாண்ட ஒரு கையில ஷூரான் தாங்கி பிடிச்சிடுறான். ஒன்னும் ஆகல அப்படின்ட்டு நம்ம ஷூரான் அங்க இருந்து இளவரசியை காப்பாத்திட்டு கிளம்பி போக, ரெண்டு பேரும் ஜோடி போட்டு போறாங்க. ரொம்ப ஓவரா கொழுப்புதான் அப்படின்னு நம்ம போகிக்கு இன்னும் கடுப்பாகுது. எனக்கு அடுத்த ஐடியா கிடைச்சிருச்சு, வா போலாம் அப்படின்னு யூஜி அவளை கூட்டு போறான். யூஜி ஷூரான் எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்க நம்ம போகி போறா. நம்ம ஷூரான் கிட்ட கொஞ்சமா ஐஸ் வச்சு பக்கத்துல பேசி பார்க்கலாம், அவன் மனசுல என்னதான் நினைக்கிறான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போயிட்டு, டேய் ஷூரான் அப்படின்னு கொஞ்சற மாதிரி பக்கத்துல நின்னுட்டு இருக்க நம்ம ஷூரான ஒரு ஷோல்டர்ல கை
வைக்கிறான். இப்ப பக்கத்துல வருவான் பாரு, மறுபடியும் நம்ம மேல காதல் வந்துருச்சு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போதே அவளை ஒரு ஓரமா தள்ளி விட்டுட்டு உள்ள போறான். அங்க உள்ள ஒரு பாக்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அடுத்த க்ளூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா, இனிமே நீங்க தனியா நின்று பெருமைப்பட்டுக்கோ அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த நேரத்துல யாரோ உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஷூரான கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டேய் நீ பாத்து போடா அப்படின்னு நம்ம போகி கத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள போகியையும் காப்பாத்திட்டு அங்க இருக்கிற ஆளுங்க அத்தனை பேர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு போகியை தூக்கிட்டு வேகமா வெளியே பறந்து வரான் ஷூரான். அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல ஷூரான் நம்ம போகியை காப்பாத்திருந்தான். பயங்கரமா பறந்து அத்தோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல 2 பேரும் ஏதோ ஜாலியா திருவிழால ராட்னம் சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்க அங்க வர இளவரசி பாத்துடுறா. கண்டிப்பா அந்த பையன் மனசுல போகி தான் இருக்கா, நம்ம கிட்ட காட்டுறதெல்லாம் வெறும் நடிப்புன்னு கோச்சிட்டு போயிடுறா. அத ஷூரானோட அசிஸ்டன்ட் பார்த்து கொஞ்சம் சோகமாயிடுறா இளவரசிக்காக. அப்ப நம்ம ஷூரான் போகிய பத்திரமா லேண்ட் பண்ணிட்டு உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்க போகி அப்படியே அசந்து போயிட்டு என் மேல எந்த அக்கறையும் இல்லைன்னு சொன்னா பறந்து காப்பாத்துற, அப்ப சொன்னதெல்லாம் போய் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சும்மா தான் காப்பாத்துனேன் அப்படின்னு போகிய போத்து அவன் கீழேயே போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். அவன் எடுக்க வேண்டிய ஒரு ஹேர் பின் வேற கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. அதை பொறுக்கி எடுத்துட்டு நம்ம ஷூரான் அங்கிருந்து போயிட்டு இருக்க இங்க இன்னொரு பக்கம் யூஜி வரான். என்ன நடந்தது இங்க, இந்த இடமே எப்படி கலைபரமா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு நான் எடுக்க வேண்டிய பொருளை எடுத்துட்டேன்னு சொல்ல இவங்க 3 பேர் கான்வர்சேஷனையும் வெளியே இருந்து இந்த போட்டியை நடத்திட்டு இருக்கான்ல ஒரு மேனேஜர், அவன் பார்த்துட்டான் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்த அன்னைக்கு நைட்டு எல்லாருமே எடுத்த பொருளை கொடுக்க வேண்டிய அந்த டைம் வந்துருது. 3 பேர் 3 பொருள் எடுக்கணும்ல. அதுல முதல் பொருளை இந்த பக்கத்து நாட்டு தளபதி ஒருத்தர் இருக்கான்ல அவன் எடுத்திருக்கான். இந்த பொருளை நான் எடுத்தேன் அப்படின்னு வைக்க அடுத்த பொருளை நம்ம யூஜி ஒரு ஹேர் பின் எடுத்திருக்கான், அதை வைக்கிறான். கடைசியா ஷூரான் கிட்ட போறாங்க. அப்பன்னு பார்த்து ராணி பாக்குறா, இவர் ஏதோ சண்டை போட்டிருக்காரு போல, அதுல அவன் எடுத்த ஹேர் பின் உடஞ்சு போயிடுச்சு, அதனால இந்த போட்டியில அவர் கலந்துக்க முடியாதுன்னு சொல்ல நம்மளாலதான் உடஞ்சிருச்சுன்னு நம்ம போகிக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. அப்பன்னு பார்த்து நம்ம ஷூரான் ஹேர் பின் எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் ஒருத்தர் கிட்ட போயிட்டு அந்த ஹேர் பின் இருக்கிற உடஞ்சு தலும்பே தெரியாம அடைச்சிட்டு வந்துட்டேன், இப்போ நான் போட்டியில இருக்கேனா அப்படின்னு கேட்க ராஜா பாக்குறாரு பெர்ஃபெக்ட்டா இருக்கு, கண்டிப்பா நீங்க போட்டியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் இளவரசிக்கு இது ஒன்றும் பெருசா ஹாப்பியாவே இல்ல. கரெக்டா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான் நம்ம யூஜி ஷூரான் பக்கத்துல உட்காந்துட்டு, நீ தான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்ட, ஆனா அதுக்கப்புறமும் எதுக்காக போகிக்கு ஃபேக் ஹோப் கொடுத்துக்கிட்டே இருக்க, நீ நிறுத்தவே மாட்டியா அப்படின்னு கேட்க உன் வாயை மூடிட்டு வேலையை பாரு, அந்த முத்து எடுக்கணுங்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ தலையிடாம இருந்தா போதும் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிடுறான். கரெக்டா இந்த நேரத்துல நம்ம போகி இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷார்ப்பா கவனிக்க ஆரம்பிக்க அங்க ஒரு ஆள் வரான். வந்து உங்களை வெளியே கூப்பிடுறாங்கம்மா கொஞ்சம் வாங்கன்னு சொல்ல நம்மள எவன்டா கூப்பிடுறது அப்படின்னு போகி கிளம்பி போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா அந்த ப்ரோக்ராம் நடத்துறாருல ஒரு மேனேஜர், அவர் நிக்கிறாரு. வந்து நின்னுட்டு என்னம்மா உனக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா, உன்னை கொல்ல வந்த மாதிரிதாமா இருக்கு அப்படின்னு சொல்ல என்ன கொல்லவா, நானே முதல் தடவையா வரேன், எனக்கு எப்படிங்க எதிரி இருப்பாங்க அப்படின்னு போகி சொல்றா. அப்போ உங்க அண்ணன் ஷூ இருக்காரு, அவருக்கு யாராவது எதிரிங்க இருப்பாங்களான்னு கேட்க என் அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போகி ஷாக் ஆயிடுறா. இல்லம்மா எனக்கு தெரியாது, ஆனா இளவரசர் என்கிட்ட சில விஷயங்களை சொல்லி உங்க அண்ணனை கண்டுபிடிக்க சொன்னாரு, அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட அண்ணனை கண்டுபிடிச்சா சரி அப்படின்னு நம்ம போகி மறுபடியும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வரா. பார்ட்டி அங்க முடிஞ்சு போயிடுது. இந்த பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு தளபதி வந்தானே அவன் மட்டும்தான் உட்காந்துட்டு குடிச்சு முடிச்சுட்டு போதையில என்னோட இளவரசியை அப்படி கடத்தி வச்சிட்டு இருக்காங்க, இந்த இளவரசியை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனையே இல்ல, கடைசி ஒரு போட்டி இருக்கு அதுல நான் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷூரான் தனிமையில உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துட்டு யோசிச்சு பார்க்கும்போது ஒண்ணு கொலை பண்ண வந்தவங்க ஷூரானை கொலை பண்ண வந்திருக்காங்க, இல்லனா போகியை அட்டாக் பண்ணிருக்காங்க, 2 பேரையும் மாறி மாறி அட்டாக் பண்ணிருக்காங்க, என்னவா இருக்கும், யார் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வில்லன் ஷூஹூ அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் ஞாபகம் வருது, அவன் கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா என் கண்ணு முன்னாடி தான் அவன் செத்து போனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம போகி வந்துடுறா. சார் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவன் நெத்தியில சிவப்பா ஜொலிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் ஷூரானுக்கு அவங்க அக்கா சொன்னது ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த ஷூஹூ இருக்கானே பெரிய வில்லன், அவனுக்கு அடுத்து இந்த வெள்ளை முத்துல இருக்கிற நாய் ஆத்மா இருக்கே அதுதான் பயங்கர பவர்ஃபுல்லானது, அதால மனுஷங்களோட மனசை படிக்க முடியும், படிச்சு சில சமயம் அவங்கள பப்பெட் மாதிரி கூட கண்ட்ரோல் பண்ணும், அப்படி ஒரு வேலை படிச்சிருச்சு அப்படின்னா யாரு படிச்சதோ அவங்க நெத்தியில சிவப்பு பிறை மாதிரி லைட்டா வரும் அப்படின்னு சொல்ல அதனாலதான் அவன் நெத்தியில வந்திருக்குமோ அப்படின்னு நம்ம ஷூரானுக்கு டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப எதுக்கு வந்த என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஷூரான் கேட்க ஆரம்பிக்கிறான். இல்ல உன்னை தேடிட்டு தான் வந்தேன், எனக்கு தெரியும் நீ என்னை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்றேன்ட்டு, அது மட்டும் இல்லாம என் அண்ணனையும் காப்பாத்துக்கு தானே நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை பத்தி நான் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக தான் சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு போகி சொல்ல அந்த மேனேஜர் இருக்காரு அவர்கிட்ட பாத்துரு அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்றான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க இருந்து அவன் பாட்டுக்கு அமைதியா கிளம்பி போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் இளவரசி பயங்கரமா குடிச்சிட்டு போதையில அவ பாட்டுக்கு இருக்கிற கழுப்பெல்லாம் வில்லு அம்பெல்லாம் எடுத்துட்டு அது மேல காட்டிக்கிட்டு இருக்கா. என்னையும் பிடிக்கலன்னு அழகா இல்லையா அப்படி இப்படின்னு. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம அசிஸ்டன்ட் வந்துடுறான். அவ கையில அடிபட்டுறது அதை பார்த்துட்டு வேகமா அசிஸ்டன்ட் அவ காயத்துக்கு ஊதிட்டு இருக்கான். இளவரசி பாக்குறா, நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன், என்ன பார்த்தா யாருக்கும் பிடிக்காதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உன்னை பிடிக்காத
காதுன்னு சொல்றவங்கலாம் கண்ணே தெரியலன்னு அர்த்தம். நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, நானும் இளவரசிங்கிறதால கொஞ்சம் சீன் போடணும்னு நினைச்சேன். சீன் போட்டா ஆளுங்க என் பக்கத்துல வருவாங்கன்ட்டு. ஆனா அதெல்லாம் நடக்கல. அப்பயும் இந்த பையன் ஷூரான் இருக்கானே, அவனை பார்த்துட்டு சீன் போட கூட மனசு இல்லாம நானே பக்கத்துல போயிட்டேன். இப்போ என்ன நினைச்சு எனக்கே வெறுப்பா இருக்கு அப்படின்லாம் புலம்பிட்டு அசிஸ்டன்ட் மேலேயே சாஞ்சு அப்படியே மட்டையாயிடுறா. அசிஸ்டன்ட்க்கு இவன் மேல இருக்கிற காதல் கூடிக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் நம்ம ஷூரான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அசிஸ்டன்ட் கூட நிக்கும் போது அந்த இடத்துக்கு இளவரசி வரா. நம்ம இளவரசியை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் வெக்கப்பட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிட, என்ன விஷயமா வந்திருக்கீங்க இளவரசி அப்படின்னு ஷூரான் கேக்குறான். வேகமா அந்த வெள்ளை முத்து இருக்கிற டப்பாவை கொடுத்து, இந்த முத்தை வந்து வரதட்சணையா கொடுக்குறேன்னு எங்க அப்பா சொன்னாரு. அதுக்காக தான் நீங்க போட்டியில கலந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு கேவலமாலாம் நீங்க வின் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு சந்தோஷமே கிடையாது. இந்த முத்தை இப்பவே கொடுக்குறேன், வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்ல ஷூரான் சொல்றான், இந்த முத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. இதுல இருக்க வேண்டிய ஒரு நாய் ஆத்மா வெளியே இருக்கு. அது சாதாரணப்பட்ட ஆத்மா கிடையாது, பயங்கரமான சக்தி உடையது. சோ அதனால நான் அதை எப்படியாவது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்லாம் பண்ணாதான் நடக்கும். சோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்ல, சரி ஓகே நீங்க இவ்வளவு சொல்றதால நான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த இளவரசியும் சொல்லிடுறா. இங்க அடுத்த நாள் ஃபைனல் போட்டி நடக்க போகுது. நம்ம ஷூரான், யூஜி, பக்கத்து நாட்டு தளபதி 3 பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் வராரு. வந்துட்டு ஒரு பெட்டியில ஒரு பூ இருக்கு, அதிசய பூ. அந்த பூவை கொண்டு வந்து யார் எடுத்துட்டு வரீங்கன்னு பாக்கணும், அவங்களுக்கு தான் வின்னர் அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம யூஜி பின்னாடியே போகி வந்துட்டு இருந்தாலும் ஷூரான் கிட்ட நேத்து போய் சாரி கேட்டோம், அப்பயும் இந்த பயப்புள்ள பேசவே மாட்டானே அப்படின்னு இவளுக்கு கடுப்பா இருக்கு. நானே போய் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பக்கத்துல போறா. ஷூரான் உடனே அவளை பார்த்து, யூஜி பின்னாடியே வரதுனா அவன் பின்னாடியே வந்து தொலை, இப்படி எக்கு தப்பா போனா அவனால உன்னை காப்பாத்த முடியாதுன்னு சொல்ல, அவன் எதுக்கு என்ன காப்பாத்தணும், நீ இருக்கல அப்படின்னு போகி மனசுல நினைச்சிட்டு பின்னாடியே போக ஆரம்பிக்கிறா. கரெக்டா அங்க ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கங்க சின்ன சின்ன மார்க் எல்லாம் இருக்கு. இது என்ன யாரோ மார்க் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம யூஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம ஷூரான் வேகமா பூனை பலத்தை காட்டி மரத்து மேல ஏறிட்டு, இப்ப இதுக்கு மேல போய் தேட போறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த பக்கத்து நாட்டு தளபதியும் போயிட, நம்ம யூஜி பக்கத்துல போகி மட்டும் நின்னுகிட்டு இருக்கா. என்கிட்ட மேப் இருக்கு, நான் அதை மனசுல யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி நான் போலாம், நீ என் கூட வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜி அவளை கூட்டு போறான். கரெக்டா நம்ம ஷூரான் முன்னாடி போறவன் அந்த மேனேஜர் இருக்கானே, அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு இந்த பூ பக்கத்துல தான் இருக்கு, அங்க போயிடுறான். பக்கத்துல இந்த பக்கத்து நாட்டு தளபதியும் சீக்கிரமா முன்னாடி வந்துடுறான். இந்த நேரத்துல எதிரிங்கெல்லாம் வந்துடுறாங்க, தாக்க ஆரம்பிக்கிறாங்க மாஸ்க் போட்டவங்க எல்லாம் வந்து. இப்போ நம்ம ஷூரான் சண்டை போட ஆரம்பிக்கிறான், ஒரு பக்கம் அசிஸ்டன்ட் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே நம்ம ஷூரானுக்கு புரியல, யார் தப்பு பண்றாங்கன்னே தெரியலையே அப்படின்னு. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஷூரான் அசிஸ்டன்ட்டை நீங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வெளியே கிளம்பி பறந்து போயிட்டு இருக்கான். இந்த நேரத்துல இந்த பெட்டியில தானே அதிசய பூ இருக்கு, அதை போகி பாத்துடுறா. யூஜியும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். போகி நேரம் அந்த பெட்டியை எடுக்கிறதுக்காக போயிடுறா. இங்க அந்த மேனேஜர் இருக்காரு, நடக்கிற சண்டையை பார்த்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண அவர் முன்னாடி ஷூரான் வந்துடுறான். எப்படி வந்தேன் பார்த்தல அப்படின்னு. மேனேஜர் எதுக்குப்பா இங்க வந்த அப்படின்னு கேட்க, டேய் நாயாத்மா அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அந்த மேனேஜர் கண்ணுலயே போயிட்டு நம்ம ஷூரான் குத்தி வச்சிடுறான். கண்ணுக்குள்ள போயிட்டு ஆத்மா தெரியுதா அப்படின்னு பார்க்க ஒண்ணுமே தெரியல. ஐயோ இது நாயாத்மா இல்ல போலவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூரான் மறுபடியும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க நம்ம போகி அந்த பெட்டியோட மூடிய துறக்க மாஸ்க் போட்டிருக்க ஒரு பையன் வேகமா வால் எடுத்துட்டு வந்து போகியை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அப்பன்னு பார்த்து அவனுக்கு தலை பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது. என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்கான். அந்த ஏற்கனவே வில்லன் கூட ஒரு பையன் இருந்தான், நீ இது கூட முடிக்கலையா அப்படின்னு ஏதோ விஷம் மாதிரி ஒரு மாத்திரை கொடுத்தான்ல, அந்த பையன் தான் இவன். யாரோ அவன் கையை பிடிச்சிட்டு விட்றாத விட்றாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியே அவனுக்கு மயக்கமா வருது. இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். கரெக்டா அப்பதான் நம்ம ஷூரான் அங்க வரான். உடனே ஷூரான் கிட்ட நம்ம போகி வந்துடுறா, பெட்டியை கொடுத்துடுறா. இந்த பெட்டியை நீயே வச்சுக்கோ, எனக்காக முத்து எடுக்கிறதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுற, இதை எடுத்த பெட்டியை நானே உன்கிட்ட கொடுத்துடுறேன், இதுக்கு மேல கோச்சுக்காதப்பா, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, இதை நீ எடுத்துக்கிட்டேன்னா என்ன நீ மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறா. யூஜி இன்னொரு பக்கம் பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்கான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவளை விட்டு அவளுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காதுன்னு, மறுபடியும் பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படின்னு யூஜி கேட்க, நீ இன்னமும் அடங்குற மாதிரி தெரியலையா அப்படின்னு நம்ம ஷூரான் கேட்கிறான். நான் வந்துட்டு போகியை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம யூஜி சொல்ல, சரி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இங்க இருந்து போய் தொலை அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிடுறான். ஏங்க அப்படி சொல்றீங்க, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம போகி தப்பா எடுத்துக்க மாட்டாளா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, ஷூரானுக்கு மனசுக்குள்ள வேற ஏதோ பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில ராஜா கிட்ட போயிட்டு இந்த பெட்டியை கொடுக்க, பூவை எடுத்துட்டு வந்துட்டீங்க, என் பொண்ணு என் இளவரசியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட, உடனே வந்துட்டு இல்லங்க அவர் வேணா பெட்டியை எடுத்துக்கிட்டோம், இளவரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு பக்கத்து நாட்டு தளபதி கேட்கிறான். அப்பன்னு பார்த்து பயங்கரமா போகிக்கு அப்செட் ஆயிடுது, என்னடா இது கல்யாணம் வரைய வந்துருச்சு அப்படின்னு. இளவரசி எந்திரிக்கிறா, அப்ப நானும் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டா அந்த நேரத்துல ஷூரான் நைட்டு ரூமுக்கு போறான். நம்ம போகி பயங்கரமா வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கிற சோகத்துல எல்லாம் அப்படியே உள்ள தள்ளிட்டு வேகமா உள்ள வந்து நிக்கிறா. ஹாய் ஷூரான் எப்படி இருக்க அப்படின்னு போதையில கேட்டுக்கிட்டு இருக்கா. வேகமா பக்கத்துல வந்துட்டு கொஞ்சம் காலை விரிச்சு நில்லு, அப்பதானே நீ ஏன் ஹைட்டுக்கு வருவ அப்படின்னு போகி அவனை நிக்க வச்சுட்டு, நீ ஏன்டா அப்படி பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிக்க, ஓவரா குடிச்சிருக்கா, நான் அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பிளான் தான், அப்பதான் அந்த நாய் ஆத்மா பக்கத்துல வருவா, அவனை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன், இது கூட இவளுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு ஃபீல் பண்ண
பண்ண ஆரம்பிக்கிறான். போகி கழுத்துல இருந்து அந்த டாலர் எடுத்துட்டு இதை பேசாம நான் உன்கிட்டயே கொடுத்துடுறேன், நீயே இதை வச்சுக்கோ புரியுதா அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஷூரான் போகிய மயக்கம் போட வச்சுட்டு சாரி எனக்கு வேற வழி தெரியல நம்மள போய் படுக்க வைக்கிறான். அடுத்த நாள் காலை ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஷூரானோட அசிஸ்டன்ட் இருக்கானே அவனுக்கு வழக்கம் போல பொண்ணு வேஷம் போட்டு விட்டுறாங்க. அதாவது இளவரசி மாதிரி. இளவரசி நீ பார்க்க கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம போகி எந்திரிக்கிறா. ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போலயே அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா கல்யாண கால கட்டியிருக்க அரண்மனையே. ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு நம்ம போகி கூப்பிடுறா. அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம போகி வெளியே ஏஞ்சி வந்துட்டு என்னடா ஊரே கல்யாண கோலத்துல இருக்கே அப்படின்னு பார்த்து ஷாக் ஆயிருந்தா. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. அப்ப வேலைக்கார பொண்ணுகிட்ட எங்க கல்யாண பொண்ணோட ஷூவை காட்டு அப்படின்னு வாங்கி பார்க்க ஷூ ரொம்ப பெருசா இருக்கு. அதுல இருந்தே நம்ம ஷூரானோட அசிஸ்டன்ட் தான் அந்த கல்யாண பொண்ணு அப்படிங்கறத தெரிஞ்சிருது. சரி ஓகே இப்ப நான் ஒரு ஐடியா பண்றேன் பாரு அப்படின்னு நேரா போகி அவ கல்யாண பொண்ணு வேஷம் போட்டுட்டு ஷூரான் கிட்ட போய் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஷூரானுக்கும் போகிக்கும் தான் முறைப்படி கல்யாணம் ஆகுது. கல்யாணம் முடியுது. எல்லாருக்குமே வாழ்த்துலாம் வாங்கிக்கிறாங்க. ராஜா ராணி அப்பாடா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நிம்மதியா இருந்துட்டு இருக்க. போகி உள்ள வர ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள ஷூரான் பாத்துடுறான். மேடம்க்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு பயங்கர ஆசை போல வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க போகி உடனே டேய் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பண்ண, இது ஒண்ணு கல்யாணமே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்ல கல்யாணமே கிடையாதா, ராஜா ராணில இருந்து ஒட்டுமொத்த ஊரே வந்து வாழ்த்தி இந்த கல்யாணம் நடந்திருக்கு, கல்யாணமே இல்லைன்னு சொல்ற உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை நீ வந்துட்டு இந்த தளபதி இருக்கானே இவன் உடம்பா பார்த்து லவ் பண்றியா இல்ல உண்மையாவே இந்த ஏலியன் இளவரசன் அந்த மனசை பார்த்து லவ் பண்றியா அப்படின்னு கேட்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நான் எதை பார்த்து தெரியுமா லவ் பண்றேன் அப்படின்னு டக்குன்னு அவளோட அந்த மணி இருக்கே அதை எடுத்து நம்ம ஷூரான பூனையா மாத்திடுறா. இப்போ உன்கிட்ட சொல்ல முடியாது என்னடா பண்ணுவ அப்படின்னு கிண்டல் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து வெளியே ஆள் வராங்க. உடனே நம்ம ஷூரான் மனுஷனா மாறி வெளியே போறான். என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு உங்களை அவசரமா வெளியே வர சொன்னாரு ராஜா அப்படின்னு கூப்பிட தோ இப்ப வர அப்படின்னு நம்ம ஷூரான் வேகமா உள்ள வரான். வந்துட்டு போகி கிட்ட இங்க பாரு நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல இந்த அந்த வெள்ளை மூத்து இதை நீ எடுத்துட்டு போ ராஜா உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு நம்ம போகி கொடுத்துட்டு இருக்க. அதை வேகமா எடுத்துட்டு நம்ம போகிக்கு முத்த கொடுக்குற மாதிரி ஷூரான் வந்துட்டு இருக்கான். போகி ரொம்ப நர்வஸா வைக்கப்பட்டு இருக்கா. ஆனா ஷூரான் அவளுக்கு கிஸ் பண்ணாம காது கிட்ட போயிட்டு என்ன நடந்தாலும் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, சண்டை நடக்க போகுது, பார்த்து பத்திரமா நீ உள்ள இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல போகி ஓகேன்னு சொல்லிடுறா. அந்த வெள்ளை முத்த வாங்கிட்டு வெளியே போறான். கரெக்டா வெளியே பார்த்தா அந்த நாய் ஆத்மாவை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய திட்டமே போட்டிருக்காங்க. அங்க அந்த மேனேஜர் இருக்கார்ல அவர் நிக்கிறாரு. நம்ம ஷூரான் பக்கத்துல போறான். நாங்க இந்த கல்யாண பூவை தூக்கி போட போறோம், இதை யார் கரெக்டா கேட்ச் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த வெள்ளை முத்த நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன்னு சொல்ல ஒரு கூட்டமே வெளியே நிக்குது. கரெக்டா நம்ம யூஜியும் அங்க வெளியே நின்னுகிட்டு இருக்கான். யூஜியை பார்த்து நம்ம ஷூரான் ஒரு சிக்னல் கொடுத்துட்டு அதை வேகமா தூக்கி போட யூஜி ஒரு பக்கம் அந்த துணியை பிடிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த பக்கத்து நாட்டு தளபதி இருக்கானே அவன் பிடிக்கிறான். ஒழுங்கு மரியாதையா விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யூஜி பார்த்துட்டு அதெல்லாம் விட முடியாது, இந்த மணியை நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வின் பண்ணிருக்கோம், ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்க ஷூரான் பாக்குறான். நல்ல ஐடியா தான், ரொம்ப அரிய மணி இது, ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிட்டா ரெண்டு பேருக்குமே தானே புகழ் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஆளு பயந்து போயிடுறான். என்னங்க சொல்றீங்க, அதை போய் ஆளுக்கு பாதி பாதி எடுப்பாங்களா, சொர்க்கத்துல இருந்து வந்ததுன்னு அதை சொல்லுவாங்க, அதை போயிட்டு யாராவது இப்படி உடைப்பாங்களா அப்படின்னு கேட்க பரவாயில்ல நம்மளாம் மனுஷங்க தானே, நமக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு வேகமா அதை உடைக்கிறதுக்கு நம்ம ஷூரான் பிளான் பண்றான். டக்குன்னு இந்த தளபதி வந்துடுறான் பக்கத்துல. ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு இந்த பாக்ஸ் எடுத்துட்டு மின்னல் வேகத்துல அங்க இருந்து பறந்து போயிட நம்ம ஷூரானும் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல போகி ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பக்கத்துல இருக்க ரூம் எல்லாம் தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. யாரோ கத்துறாங்க. ஷூரான் வேற நம்மள வெளியே போக வேண்டாம்னு சொன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு ஷூரானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு தலை தெரிச்சு வெளியே ஓடி போயிடுறா. அந்த மேனேஜர் வெளியே நிக்கிறாரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு போகி போய் கேட்க இல்லம்மா பக்கத்துல இருக்கிற அரண்மனை நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ல போகி ஷூரானுக்கு தான் கண்டிப்பா ஏதோ ஆபத்து அப்படின்னு வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. கரெக்டா ஓடி போயிட்டு அவங்க நிக்கும் போது யாரோ தலையில பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு நம்ம போகியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க இந்த பக்கத்து ஊர் தளபதி வேகமா நம்ம ஷூரான தனியா சண்டை போடுறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப என்ன பண்றேன் பாரு, அந்த முத்து எனக்கு தாண்டா அப்படின்னு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண உள்ள வெறும் ஒரு பன்னு தான் இருக்கு. ரொம்ப தூரம் ஓடி வந்திருப்ப பசிக்கு மேல ஒரு பன்னு கொண்டு வந்த அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்றான். அந்த முத்தை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் கத்த ஆரம்பிக்க முடியாதுடா அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல இருந்து அவன் ஓடி போய் கிளம்பி போயிடுறான். அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஷூரானோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். போகி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல போகிக்கு என்ன ஆச்சுன்னு அவன் தேடி ஓடி போறான். இங்க பார்த்தா நம்ம போகி கண்ணை முழிக்கிறா. அவளை யாரோ கட்டி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. யாருடா அது கட்டி போட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அசையாம ஒரு உருவம் நிக்குது. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம போகியோட அண்ணன் ஷூ ஒரு கால காணாம போயிட்டான்னு தேடிட்டு இருக்காங்களே அவன் தான் அங்க நிக்கிறான். ஆனா அவனுக்கு எந்த ஒரு உணர்வு இமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது. சில மாதிரி நின்னுட்டு இருக்கான். அவனை தான் பப்பெட் மாதிரி மாத்தி வச்சிட்டு இருக்கான் போல இந்த நாய் ஆத்மா. அங்க கரெக்டா நாய் ஆத்மா உள்ள வரான். வரது வேற யாரும் கிடையாது, அந்த தளபதி இருக்கான்ல பக்கத்து நாடு தளபதி, அவன் தான் ஃபுல் மேக்கப்ல உள்ள வந்துட்டு இருக்கான். அன்னைக்கு அவன் தானே குடிச்சிட்டு புலம்பும் போது நம்ம போகி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருந்திருக்கான். அதனாலதான்
இவன் நெத்தியில அந்த சிவப்பு லைட் எரிஞ்சிருக்கு. இவன் மனசுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சே இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நடுவுல காதல் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு அது மூலமாவே இதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த மாஸ்டர் ஸ்லேவ் கான்ட்ராக்ட் வேற இருக்குல்ல, எப்படினாலும் இந்த ஷூரான் இங்க வந்துதான் ஆகணும், இவளை காப்பாத்தி தான் ஆகணும். அப்ப இந்த சமயமா யூஸ் பண்ணிட்டு எல்லா முத்தையும் அவனை எடுத்துட்டு வர சொல்லிட்டு அதை ஆட்டையை போட்டுலாம் அப்படிங்கிறது தான் ஒட்டு மொத்தமா இந்த நாயாத்மாவோட பிளானா இருக்கு. நாயாத்மா போறான், உன் அண்ணனை கூப்பிட்டு இருக்காத, சுத்தமா சுயநினைவு அவனுக்கு கிடையாது, நான் ரொம்ப நாளா கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கேன், நீ ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நாயாத்மா அவன் கழுத்துல போட்டிருக்க அந்த டாலர் எடுக்கிறான். அதை அவன் கையை எரிக்க ஆரம்பிக்குது, டக்குனு கீழே போட்டுடுறான். அப்ப ஷூ பத்திரமா வந்து அதை எடுத்து ஒரு பாக்கெட்ல போட்டு வச்சுக்க, அண்ணா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம போகி மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறா. போகி அழுதுட்டு இருக்கா. ஆனா என்னோட ஷூரான் சும்மா விட மாட்டான், கண்டிப்பா இங்க வருவான்னு சொல்ல, அதுக்குதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நாயாத்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அரண்மனையில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இளவரசிக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிற விஷயம் ராஜா ராணிக்கும் தெரிஞ்சிருது. ஆனா இளவரசி சொல்றா, 4 மணி நேரம் ஆச்சு நம்ம போகி காணாம போயிட்டு, சீக்கிரமா இந்த ஊரையே திருப்பி போட்டாவது அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க உள்ள ஒரு அம்பு வருது, அதுல ஒரு லெட்டர் இருக்கு. இந்த நாயாத்மா தான் அமுச்சு வச்சிட்டு இருக்கான். நான் சொல்ற இடத்துக்கு சொல்ற நேரத்துல எல்லா முத்துக்களையும் எடுத்துட்டு வரணும், இல்லனா நடக்கிறதே வேற அப்படின்னு நம்ம போகி கிட்ட ஒரு கையில ஒரு சங்கிலி மணி வேற இருந்தது இல்ல, அதையும் கட்டி அமுச்சு வச்சிட்டு இருக்கான். ஷூரானுக்கு எக்கச்சக்கமா அப்படியே கோபம் வந்துட்டு இருக்கு. அவ டெட் பாடியை பார்க்கணுமாமே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல நிக்கும் போது அங்க யூஜி வந்துடுறான். ஆனா நீ கவலையப்படாத, நாளைக்கு போய் நீ சண்டை போடும் போது நானும் வந்து ஹெல்ப் பண்றேன், இளவரசியும் சண்டைக்கு வருவா, அவளும் ஒரு வீராங்கனை தானே அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு நம்ம ஷூரான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் நாயாத்மாவை பாக்குறதுக்கு நம்ம ஷூரான் வேகமா கிளம்புறான். இதுல முத்து இருக்கா இல்லையா, நான் எப்படி நம்புறது அப்படின்னு நாயாத்மா கேட்க, வேகமா அதை ஓபன் பண்ணி காட்ட உள்ள 2 முத்து இருக்கு, முடிஞ்சா தைரியம் இருந்தா போய் புடிச்சுக்கோடா அப்படின்னு அங்க வந்து வேகமா தூக்கி போட்டுறான் நம்ம ஷூரான். தூக்கி போடுறத பார்த்துட்டு நம்ம போகியோட அண்ணன் அதை வேகமா எடுக்கிறதுக்கு ஓட, இன்னொரு பக்கம் ஷூரான் போயிட்டு போகிய கயிறுலாம் கழட்டி விட்டு காப்பாத்திடுறான். சொல்ல, நான் அவனை எவ்வளவு சொல்லிட்டு போன ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு, அப்புறமும் ஏன் வெளியே வந்த அப்படின்னு கேட்க, சாரி அப்படின்னு போகி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நாயாத்மா பக்கத்துல வந்துட்டு, எவ்வளவு தைரியம் தான் அந்த மணியை கொடுக்காம என்ன ஏமாத்திருப்ப, எங்கடா அந்த மணி அப்படின்னு கேட்க, நீ அவ்வளவு தகுதியான ஆளே கிடையாது, இப்ப பாரு அப்படின்னு நாயாத்மா கிட்ட சொல்லிட்டு ஒரு சிக்னல் ஒண்ணு நம்ம ஷூரான் கொடுக்க, தூரமா இருந்து யாரோ பொடியெல்லாம் விட்டு எறிறாங்க. அந்த பொடி உள்ள போக போக அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே பப்பெட்டா மாறி இருந்தாங்கல்ல, அதெல்லாம் கலைஞ்சு போயிட்டு நார்மல் மனுஷங்கள் ஆயிடுறாங்க. இப்ப இந்த நாயாத்மாக்கு யாரும் கட்டுப்பட மாட்டாங்க. கரெக்டா நம்ம போகியோட அண்ணனை எந்திரிக்கிறான். மா போகி நீயா அப்படின்னு அவன் கேட்க, அப்பா அண்ணா ஒரு வழியா ஏஞ்சிட்டியா அப்படின்னு போகி பக்கத்துல போறா. ரொம்ப நாளா உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கான், அதனால தான் உனக்கு சுயநினைவு இத்தனை நாளா இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்ல, கரெக்டா நாயாத்மா சண்டை போடுறது கிளம்பிடுறான். அப்பன்னு பார்த்து இளவரசி அப்புறமா அசிஸ்டன்ட் யூஜி அப்படின்னு எல்லாருமே வந்து நாய் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஷூரானு கிளம்பி சண்டை போட போறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து நிலா அந்த சந்திர கிரகணம் நடக்குது. சந்திர கிரகணம் நடந்தா எனக்கு ரொம்ப பவர் வரும், இங்க பார்ப்பா இயற்கையே எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நாயாத்மா இன்னும் பலமாயிடுது. அந்த பலத்தை தாண்டி சண்டை போட போக எல்லாரும் பறந்து போறாங்க. ஆனா எக்ஸ்ட்ராவா பவர் விட்டு பாவம் நம்ம ஷூரான் அவனை பயங்கரமா அடிச்சிருது இந்த நாயாத்மா. அங்க வேகமா நம்ம போகி ஓடி வரா. ஷூரானை தூக்குறதுக்கு ட்ரை பண்ண யூஜி சொல்றான், அண்ணனை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு ஓடி போயிடு அப்படின்னு. உடனே போகியும் அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நாயாத்மா மீதி 3 பேர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. போகி தூரமா கூட்டு போயிட்டு ஷூரானை மடியில படுக்க வச்சுட்டு ப்ளீஸ் எந்திரி எந்திரின்னு அழ ஆரம்பிக்கிறா. ஆனா ஒரு அசைவும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஷூரான் கண்ணு முழிக்கிறான். அப்பாடா ஏஞ்சிட்டியா அப்படின்னு அழுதுட்டே போகி கேட்க, அவளை தொடக்கூட முடியாம கையை அப்படியே கொண்டு வந்துட்டு பொத்துன்னு கீழே விழுது. ஷூரான் அவ்வளவுதான் இறந்து போன மாதிரி ஆயிடுறான். போகி கதறி அழ ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றேன், அதை கூட நான் உன்கிட்ட சொல்லல, இப்பயாவது எனக்கு சொல்றதுக்கு டைம் கொடு ப்ளீஸ், எந்திரிச்சு வா எந்திரிச்சு வான்னு இவ கத்த ஆரம்பிக்க, கொஞ்ச நேரத்துல நம்ம போகியோட கண்ணீரெல்லாம் பட்டு பட்டு அந்த ப்ளூ கலர்ல அந்த மணி இருக்குமே அந்த மணி ஜொலிக்க ஆரம்பிக்குது. மணில இருந்து சக்தி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு ஷூரான் கண்ணு முழிச்சிடுறான். மேடம் ரொம்ப அழாதீங்க, அழுதா கொஞ்சம் அசிங்கமா இருக்கீங்க, இனிமே வாழ்க்கையில என் கண்ணு முன்னாடி அழவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல, போகி வேகமா போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. இங்க அந்த நாய் ஆத்மா கிட்ட அடி வாங்கிட்டு மொத்தமா 3 பேரும் கீழே விழுந்து கிடக்க, ஷூரான் மின்னல் வேகத்துல போயிட்டு இப்ப என்ன பண்ற நானும் பாக்குறேன்டா அப்படின்னு ஒட்டுமொத்த பவரை விட்டு நம்ம நாய் ஆத்மாவை அடிச்சு தள்ளிடுறான். இதுக்கு மேல நீ என்ன மிரட்ட முடியாது அப்படின்னு வெள்ளை மணியை வச்சு நாய் ஆத்மாவை மணிக்குள்ள எழுதிட்ட. அந்த பக்கமா நம்ம போகி சிரிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாருக்குமே இப்பதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு. அடுத்த அமைதி உடன்படிக்கையும் கையெழுத்தாயிடுது. ராஜா ராணி எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. என்னதான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு தெரிஞ்சா கூட அண்ணன் கூட போய் நம்ம போகி நின்னுட்டு இருக்கா. ஆனா அந்த பள்ளியை நான் உனக்காக தான் கிஃப்டா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஷூரான் கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்காக வந்து இந்த வெள்ளை மணியை நாங்க பிரைஸா கொடுக்குறோம், எல்லா முத்தும் உங்ககிட்ட இருக்கு, இதையும் வச்சுக்கோங்கன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஷூரான் அதை வாங்கிக்கிறான். ராஜாவும் ராணியும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. கரெக்டா இந்த நேரம் அப்படின்னு பார்த்துட்டு இளவரசன் என்ன பண்றதுன்னு தெரியாம பல்ல காட்டிட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பி போயிட்டு இருக்கான். கரெக்டா அப்ப இளவரசி வரா. நம்ம போகியை பார்த்து, அம்மா ஷூரானோட அசிஸ்டன்ட்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, உங்களை காப்பாத்துறதுக்காக கத்தி முன்னாடி விழுந்தான்ல, ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னதும் இளவரசி அங்க இருந்து ஓடி போறா. பாத்தியா உங்களுக்குள்ள ஏதோ நடக்குது போல அப்படின்னு போகி அந்த வெள்ளை முத்த குடுடா நான் பார்த்துட்டு கொடுக்குறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, உன் அண்ணன் உனக்கு கிடைச்சிட்டாருல, இனிமே உனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யோசிச்சு பாக்குறான்.
சொல்லியிருக்கான், இந்த நாய் ஆத்மா சொல்லியிருக்கு சாகிறதுக்கு முன்னாடி ஷூஹு இன்னும் செத்து போல, இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. இதை பத்தி யோசிச்சுட்டு நம்ம ஷூரான் பயங்கர டென்ஷனா இருக்க இங்க அசிஸ்டண்ட பாக்குறதுக்கு வேகமா இளவரசி ஓடி போயிடுறா. கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் ஒரு மாதிரி காதல்ல உருகி அவளுக்கு முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போக அவ நர்வஸ் ஆகி திரும்பிக்கிறா. ஆனா கையை மட்டும் பிடிச்சிக்கிறா. இங்க மறுபடியும் நம்ம போகி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஷூரான் ஈவினிங் அவளை பாக்குறதுக்கு வந்துடுறான். போகி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணல, உன் அண்ணனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா எனக்கும் உனக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவேன்ட்டு. அதை எப்ப பண்ண போற அப்படின்னு கேட்க நம்ம போகி அதிர்ச்சியோட பாத்துட்டு நிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. போகி ஜாலியா பேசிட்டு ஷூரான் கிட்ட கட்டி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம ஷூரான் போதும் கான்ட்ராக்ட்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லியிருந்தான். லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல போகி பாக்குறா, சார ஒண்ணு நான் கொடுமைப்படுத்தி கொண்டுட மாட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்னா தானே வாழ போறோம், இனிமேலாம் நான் ரிலீஸ் பண்ணி விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஷூரான் இவ்வளவு அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இல்ல என்ன ரிலீஸ் பண்ணி விடு, நான் மறுபடியும் என் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது ஊருக்கு போறியா, நம்ம 2 பேரும் என்னைக்கும் ஒன்னா வாழ்றதுன்னு தானே முடிவு பண்ணிருக்கோம், அது எப்படி நீ ஊருக்கு போலாம் அப்படின்னு கேட்க நான் இந்த உலகத்தை சேதமா கிடையாது, நான் இங்க இருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்றான். சரி ஓகே அப்படின்னு அவளும் கட்டி பிடிச்சிட்டு போறதுன்னா என்னையும் கூட்டிட்டு போ, நானும் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஷூரானுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிட்டே இருக்கு. ஷூரான் அவ கையை எடுத்து விட்டுட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கான். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம போகி கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு கேட்க ஷூரான் அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கிஸ் பண்ணணும், காதலோட கிஸ் பண்ணா மறுபடியும் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடும் தானே அந்த அக்காவே சொல்லியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த கான்ட்ராக்ட் முடியுது. அவ போட்டிருக்க அந்த மணிக்குள்ள மறுபடியும் ஒரு பூனையோட ஆத்மா உள்ள வந்துருது. ஷூரான் பாக்குறான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு நம்ம போகி இப்போ என்ன நம்ம 2 பேரும் கிளம்பி ஒன்னா போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. இதுக்கும் மேல நான் உன்கிட்ட எங்கேயும் வரப்போறது கிடையாது, உன்கிட்ட கான்ட்ராக்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு தான் நான் இத்தனை நாள் உன் கூட பொய்யா நடிச்சிட்டு இருந்தேன், எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்ல பொய் சொல்லாத அப்படின்னு போகி ஆள ஆரம்பிச்சிட்றா. இதுக்கு மேலே நீ நம்பிட்டு இருந்தானா ஓ தப்பு, நான் கிளம்புறேன், நான் மறுபடியும் ஏன் பிளானட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்ல சி உன்னை போய் நம்பின பாரு அப்படின்னு கழுத்துல இருந்து அந்த ப்ளூ மணியை எடுத்து கீழே போட்டுட்டு போகி அழுதுட்டே ஓடி போயிடுறா. இனிமே என் மூஞ்சில கூட முழிக்காத அப்படின்னு. ஷூரானுக்கு கண்ணில் கண்ணீர் வருது. அந்த ப்ளூ மணியை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஷூரான் தனியா போய் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் சாவறதுக்கு முன்னாடி இந்த நாய் ஆத்மா சொன்னது ஞாபகம் வருது. நான் என்னதான் பண்ணாலும் நீ எனக்கு கொன்னா கூட உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா உன் பெரிய வில்லன் இருக்கான்ல ஷூஹு, அவன் இன்னும் செத்து போல, உயிரோட தான் இருக்கான், அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நாய் ஆத்மா சொல்லியிருக்கான். அதே மாதிரி போகியோட அண்ணன் கூட நம்ம ஷூரான் கிட்ட தனியா பேசும்போது யாருன்னு தெரியல இந்த 4 மணியை என்னை எடுக்க சொன்னாங்க, இந்த 4 மணியை எடுத்து அதுல இருக்கிற நான் சக்தியை உறிஞ்சிட்டேன்னா எனக்கு பெரிய சக்தி கிடைக்கும்னு சொன்னாங்க. நானும் இதை பத்தி ரொம்ப நாளா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கறதால என்னதான் நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்காக 4 மணியை தேடி போக ஆரம்பிச்சேன். அப்படி போகும்போது தான் அந்த நாய் ஆத்மா என்ன மோப்ப பிடிச்சி கண்டுபிடிச்சு என்ன மயக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நடந்த கதெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. இதோட ஆரம்ப புள்ளி அந்த நாய் ஆத்மா கிடையாதுன்னு சொல்ல இதுலயும் ஷூஹு தான் சம்பந்தப்பட்டிருக்கான்னு ஷூரானுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்ம போகியா அவளுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு கலட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க போகி அவ கையில போட்டிருக்க அந்த குட்டி மணியை பாக்குறா. பாத்துட்டு அதை லைட்டா ஆட்டிட்டு இருக்க பின்னாடி யாரோ வருது தெரியுது. எனக்கு தெரியும் நீ வந்துருவன்ட்டு, எதுக்கு என்கிட்ட ஏமாத்திரமெல்லாம் நடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம போகி கேட்க பின்னாடி வந்துட்டு இருக்குது யூஜி பக்கத்துல வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஏதோ கேஸ் விசாரிக்கிறதுக்காக இங்க இருக்க போறீங்க போல, நான் கிளம்ப போறேன், என் அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன், நான் கிளம்ப போறேன் அப்படின்னு நம்ம போகி சொல்லிட்டு போக என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு நம்மளோட யூஜிக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுது. போகி மறுபடியும் கிளம்பி இந்த ராஜா ராணி எல்லாம் எல்லாருக்கும் பிரியா விடை கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க வரா. அதுக்கு முன்னாடி ஷூரான் அங்க நிக்கிறா. ராஜா ராணி கிட்ட பேசிக்கிட்டு நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு கிளம்ப நம்ம போகி நேரா அண்ணன் கிட்ட வந்துட்டா. அண்ணன் கிட்ட நம்ம யூஜி பேச வரான். பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு யூஜி கிட்டே அவ பாய் சொல்லிட்டு ஷூரான் ஒரு தடவை கடைசியா திரும்பி பார்த்துட்டு வண்டியில ஏறிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷூரானோட அசிஸ்டன்ட் இருக்கானே இளவரசி கிட்ட கவலையப்படாத, நம்ம தூரமா இருந்தாலும் எப்பயும் ஒன்னாதான் இருப்போம் புரியுதா, நான் உனக்கு ஊருக்கு போயிட்டு லெட்டர் எழுதுறேன்னு சொல்ல நம்ம ஷூரான் அந்த பக்கமா வந்துடுறான். கையை தம்ஸ் அப் காட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம ஷூரான் கிளம்புறான். பின்னாடியே ஒரு வண்டியில நம்ம போகி வண்டி உட்காந்துட்டு இருக்கா. அவங்க வண்டி கிளம்ப ஆரம்பிக்குது. ஷூரான் தள்ளி நின்னுட்டு போகியோட வண்டியை முன்ன போக விட்டுற நம்ம போகி இன்னொரு தடவை எட்டி ஷூரானை பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டே கிளம்பி போறா. ஷூரானுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவனால வேற ஒண்ணும் பண்ண முடியல. ஷூரான் வேற ஒரு டைரக்ஷன்ல அவன் ஊரை பார்த்து போக ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஷூரான் வரான். அவனை வரவேற்கிறதுக்கு தளபதி இல்ல, அதனால எக்கச்சக்கமான ஆளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு வந்து ஒவ்வொன்னையும் பார்க்க நம்ம ஷூரானுக்கு போகி ஞாபகமா வருது. என்ன பண்றது அப்படின்னு மனசுக்குள்ள பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம போகி போறா. அங்க ஒரு சிஸ்டர் ஒருத்தி இருப்பாளே, அவ வந்து வரவேத்துட்டு இருக்கா. வாடி செல்லம், நீ வந்துட்டியா ஒரு வழியா அப்படின்னு. ஊருக்கு போனாலும் ஷூரானும் சரி போகியும் சரி 2 பேரும் ஒருத்தங்க மறக்க முடியாம அங்கங்க நின்றுட்டு ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஷூரான் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. போகி அதுக்கு மேல ஃபீல் பண்றா. அவ ஜூனியர் வந்து அவகிட்ட பேசலாம் அப்படின்னு வர அவங்க அண்ணன் தடுத்துடுறான். அவ தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படியே விட்டுரு அப்படின்னு. 2 பேரும் இப்படி சோகத்திலே நிறைய நாளுங்க ஓடிக்கிட்டே இருக்கு. போகி யோசிக்கிறா. அவளோட குட்டி பெட்டு பூனை இருக்குல்ல அதை எடுத்து வச்சுட்டு ஷூரான் ஒருவேளை அவன் பிளானட்டுக்கு போயிருப்பான்ல நேரத்துக்கு
போயிருப்பான், நம்மளெல்லாம் மறந்துருப்பான், அட்லீஸ்ட் நீயாவது என் கூட இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஷூரான் அப்பப்போ குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டைமை மோசமா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஷூரானோட அக்கா இருப்பாங்கல்ல, அவங்க வந்துடுறாங்க. சரி ஓகேடா, நீ கிளம்புறதா முடிவு பண்ணிட்ட, நம்ம பிளானட்டுக்காவது போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அக்கா உனக்கு தெரியுமா ஷுகு இன்னும் உயிரோட இருக்கானா, அந்த 4 மணியையும் கலெக்ட் பண்ணி அதுல இருக்க பவரை உறிஞ்சி அவ ஏதோ பெரிய ஆளாகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், இது சரிப்பட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அக்கா சொல்றாங்க. இல்ல நான் போக கூடாது, அம்மாக்காகவாவது அவனை பழி வாங்கணும், அவன் எப்படி சாகாம இருக்கான் அப்படிங்கறது எனக்கு சுத்தமா புரியல, இப்ப அவனை கொல்றதுக்கு நம்ம பண்ண ட்ரை எல்லாம் வேஸ்டா போச்சா, அம்மா அவனுக்காக எல்லா பவரையும் கொடுத்தாங்க, அதுவும் வேஸ்டா போயிடுச்சா அப்படின்னு சொல்ல, அவங்க அக்கா பாக்குறாங்க அவனை அடிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல இருந்து நீ கிளம்பி இருக்கியா, அதே மாதிரி போகியும் அதனாலதான் கலட்டி விட்டுட்டியா அப்படின்னு. ஆமாக்கா, ஆனா அந்த ஷூஹு இருக்கானே ரொம்ப தூரம்லாம் போயிருக்க வாய்ப்பு இல்ல, என்ன வாட்ச் பண்ணிட்டு எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கான், அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, உன் அரண்மனையிலே இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஸ்ட்ராங்கான நாயால அந்த ஷூஹு எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும், அதனாலதான் நாய் ஆத்மாவே கண்டுபிடிச்சிருக்கு, சோ அதனால கொஞ்சம் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஷூரான் ரூம்க்கு வந்துடுறான். வந்துட்டு அவன் அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு நாய் எடுத்துட்டு வர சொல்றான். அந்த நாய் இருக்கே, அந்த குட்டி நாய் அங்கங்க போது எல்லாரும் கூட ஜாலியா விளையாடுது, அது யாரையும் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல, இது அந்த மாதிரி வீக்கா இருக்கா இல்ல யாருமே இங்க கெட்டவங்க இல்லையா அப்படின்னு நம்ம ஷூரான்கே ஒண்ணுமே புரியல. கரெக்டா அப்போ அந்த நாய் ஓட ஆரம்பிக்குது. ஆப்போசிட்ல இந்த அங்கிள் இருக்காரு, அவர் அங்கிருந்து வந்துட்டு இருக்காரு. அங்கிள் ஒருத்தவங்களை கூப்பிட்டு இருப்பாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணார்ல அவர் தான். அவர் கையை அந்த நாய் கடிச்சு வச்சிருது. அதுக்கப்புறமா மருந்து போட்டுட்டு சொல்றாரு, அதை கூட்டி மடியில வச்சுக்கிட்டே, இந்த பாரு அந்த நாய் இருக்கே, நான் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு வந்தேன், குட்டி குட்டி நாய்ங்களுக்கு, அப்போ கறி ரத்தம் என் கையில இருந்தனால என்ன கடிச்சிருச்சு, மத்தபடி செல்லம் ஃபீல் பண்ணிட்டு சாரி கேக்குறான் பாரு அப்படின்னு தட்டி கொடுக்க, சே இவரோன்னு ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டுட்டு அப்படின்னு நம்ம ஷூரானுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம போகி மறுபடியும் சோகமா உட்காந்துட்டு இருக்கு. அந்த ஜூனியர் வரா, ஏண்டி எப்ப பாரு இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க, நம்ம இந்த பெட் ஸ்டோரை பெரிய லெவலுக்கு பெருசாக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த பையன் இருக்கான் பாரு, இவன் உனக்கு டேட்டிங் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டு வந்துட்டு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அந்த பையனே அங்க வந்துடுறான். ஹாய்மா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு அவன் கையில வச்சிருக்க விசிறிய பார்க்க மறுபடியும் நம்ம ஷூரான் ஞாபகம் வந்துருது. ஆமா அந்த விசிறி இருக்கே ஸ்பெஷல் விசிறிமா, இங்க பக்கத்துல ஒரு தளபதி இருக்காருல்ல அவரோட விசிறி இது, அவர்கிட்ட இருந்து நான் வந்து ப்ளீஸ் எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, தளபதி இன்னும் இங்க தான் இருக்காரா அப்படின்னு போகி கேக்குறா. ஆமா அவர் வேற எங்க போறாரு அப்படின்னு சொல்ல, போகி டேட் ஆகுது ஒன்னாவது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி ஓடி வந்துடுறா. போகி தனியா உட்காந்துட்டு அவன் கிளம்புறேன்னு சொன்னா இன்னும் கிளம்பல, அவன் பிளானட்டுக்கே போக வேலை இல்லாம என்னை கழட்டி விட்டுருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு வேற ஏதோ வேலை இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது போகியோட அண்ணன் அங்க வந்துடுறான். அந்த ஜேடு முத்துல 2 தான் இருக்கு, 2 இவகிட்ட இல்ல, அது காட்டி எங்க போச்சு அப்படின்னு கேட்க, சாரி நான் ஷூரானுக்கு அது தேவைப்படுமே கொடுத்துட்டேன், அதான் நீ எனக்கு கிடைச்சிட்டல, இனிமே எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்ல, அவங்க அண்ணன் பாக்குறான். எவ்வளவு உனக்கு கொழுப்பு இருக்கணும், நானே இதை கண்டுபிடிச்சு அதை பத்தி நிறைய படிக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதை எதுக்கு கொடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்க, போகி யோசிச்சிருக்கா இதை யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம ஷூரான் கிட்ட மறுபடியும் தேடி போயிட வேண்டியதா அப்படின்னு. ஆனா கொடுத்த எனக்கு திருப்பி வாங்க தெரியாதா, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறா. இங்க இந்நேரம் நம்ம ஷூரானுக்கு மியூசிக் வாசிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு உள்ள வரா. அந்த பொண்ணு உள்ள வந்தது அவ கையில இருந்து சங்கிலி சத்தம் கேக்குது. போகியோ நினைச்சிட்டு போகி அப்படின்னு அவன் கூப்பிடுற, அந்த பொண்ணு திரும்பி சார் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. இது அவ கிடையாது அப்படின்னு, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிடுறான். அந்த பொண்ணு மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறா. இன்னும் இந்த எல்லோ முத்தை எடுக்கல அப்படிங்கறதால அதை எடுக்கிறதுக்கு நான் தேடுறதுக்கு ஆள் அனுப்புறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். எல்லோ முத்துக்கள் இருக்கிற ஆத்மா பட்டர்ஃப்ளை தானே அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்து அந்த அசிஸ்டன்ட் கிளம்ப, இங்க மறுபடியும் நம்ம ஷூரான் அந்த மியூசிக் வாசிக்கிற பொண்ணை பார்க்க, அந்த பொண்ணை பார்த்ததுமே ஷூரான ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுல வளர்த்தால குட்டி பூனையா இருக்கும்போது சின்ன பொண்ணு ஒருத்தி, அந்த ஞாபகம் வருது. இது அந்த பொண்ணு தான் அப்படிங்கறத ஷூரான் கண்டுபிடிக்கிறான். ஏன்னா அதே மியூசிக் தான் அந்த பொண்ணு வாசிச்சு காட்டுறா. ஷூரான் லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே போய் நிக்கிறான். உன்னை எங்கெங்கயோ தேடினேன், நான் வந்து கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, சாரி அப்படின்னு ஷூரான் சொல்லிட்டு, உங்களை பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு வேகமா ஷூரான் கையை பிடிச்சிட்டு, உங்க அம்மா எல்லா சக்தியும் எனக்கு கொடுத்தாங்க, உங்க அம்மாக்காகவாவது நான் கூடயே இருக்கணும், ஷூகோ வேற திரும்ப வந்துட்டான்னு சொல்ற, நம்ம அவனை சேர்ந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு நம்ம ஷூரான் அவன் கையை எடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை குட்டி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஷூரான் பேச ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம போகி கிளம்பிட்டு இருக்கா, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அவங்க அண்ணனும் சரி வா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு கிளம்ப, அண்ணா நீ நிறைய டைம்லாம் வேஸ்ட் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன், உனக்கு சில வேலைகள் இருக்கும்ல, அது எல்லோ முத்த கண்டுபிடிக்கிறது, அதை நீ பாரு அப்படின்னு போகி சொல்லிடுறா. 2 பேரும் கிளம்பி வராங்க. போகியே அந்த வீட்டுல வெளியே இருக்கிற அந்த வாட்ச்மேனை விடவே மாட்டான், உன்னெல்லாம் உள்ள அனுப்பவே முடியாது அப்படின்னு. கரெக்டா இந்த நேரத்துல நம்ம ஷூரான் உள்ள உட்காந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு வரா, குட்டி மாஸ்டர் வந்ததுமே வந்து அந்த வீட்டை அவளோட ஆக்கிக்கிட்டு அசிஸ்டன்ட பார்த்து கொஞ்சம் நீ வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூரான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அசிஸ்டன்ட் வெளியே வரும்போது மத்த வேலைக்காரங்களாம் யார் இந்த பொண்ணு வந்ததுமே என்னமோ அவ வீடு மாதிரி பிஹேவ் பண்றா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, வாயை மூடிட்டு போங்கடா அப்படின்னு அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி வெளியே வரான். வெளியே வரும்போது பார்த்தா அங்க நம்ம போகி திட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா வெளியே இருக்க வாட்ச்மேன்ட்ட, உள்ள விட போறியா இல்லையாடா அப்படின்னு கேட்டுட்டு. கரெக்டா தான் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு வேக வேகமா ஓடி நம்ம ஷூரான் கிட்ட, போகி வெளியே நிக்கிறா அப்படின்னு சொல்ல, போகியா அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஷூரான் ஓடி போயிடுறான். அதை பார்த்துட்டு இந்த குட்டி மாஸ்டருக்கு ஒரே பொறாமையா இருக்கு. இந்த நேரத்துல வெளியே இருக்கிற வேலை
வேலைக்கார பையன் நம்ம போகியை வேகமா தள்ளி விட ஷூரான் வேகமா தாங்கி பிடிச்சிட்டு அவளை பாக்குறான். போகி அவளை ஷாக் ஆயிட்டு திரும்பி பாக்குறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல போகியை அந்த வாட்ச்மேன் தள்ளி விட போக நம்ம ஷூரான் வந்து தாங்கி பிடிச்சிருந்தா அத்தோட முடிஞ்சது. இந்த எபிசோட்ல போகி நம்ம ஷூரானையே பார்த்துட்டு இருக்க ஷூரான் ரியலைஸ் பண்றான் இவளுக்கு கொஞ்சம் கூட செல்லம் காட்டக்கூடாது அப்படின்னு அவளை பொத்துன்னு கீழே போட்டுட்டு, எனக்கு ஏற்கனவே ஒரு வேலைக்கார பொண்ணு வந்துட்டா, இதுக்கு மேல உன்னை நான் எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது, இங்கே நீ வராத, கிளம்பி ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல, இந்த அரண்மனையில நான் காலை வச்சே தீர்வேன் அப்படின்னு நம்ம போகி சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அங்கிருந்து யூஜி வெளியே வரான். நான் அவளை என்னோட வேலைக்கார பொண்ணா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா உள்ள போலாம் அப்படின்னு கூட்டு போக நம்ம போகி பாக்குறா ஷூரான. நான் தான் உள்ள வருவேன்னு சொன்னேன்ல அப்படின்னு. நம்ம போகி உள்ள வந்துடுறா. யூஜியோட உள்ள போயிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த குட்டி நாய் பெட்டு இருக்குல்ல அதை பாக்குறா. ஹை, இந்த பெட்டு என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க அங்க வேலைக்கார பொண்ணு, ஏய் நீ மறுபடியும் திரும்ப வந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமா நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம போகி சொல்லிட்டு, சரி நான் அப்புறமா வரேன் அப்படின்னு நேரா ரூம்குள்ள போக யூஜி அவளோட ரூமையே மறுபடியும் டெக்கரேட் பண்ணி வச்சிட்டு இருக்கான். இந்த ரூமை நீ எடுத்துக்கோ அப்படின்னு. போகி வேகமா ஒரு டீ பாக்கெட் எடுத்து நான் உனக்காக டீ லீவ்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்கேன், எங்க ஊர்ல இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பனி தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல அதுல டீ போட்டு குடிக்கணும்னு சொல்ல, அதுக்கு நான் எங்க போறது அப்படின்னு யூஜி கேட்டுட்டு இருக்கான். அதுவா இந்த அழுக்கு பூனைதான் எனக்கு கத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷூரானை பத்தி வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்புறமா உனக்கு டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ ஷூரான் மறுபடியும் அவங்க அக்காவை பாக்குறதுக்கு வந்துடுறான். வந்துட்டு இப்ப நடந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க, என்னடா இது மறுபடியும் இப்ப ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு குட்டி மாஸ்டர் வந்திருக்கா, இந்த நேரத்துலன்னு பார்த்து போகியும் வந்துட்டாளா, உனக்கு பிரச்சனை இருக்காதா அப்படின்னு கேட்டு, ஆனா எனக்கு போகியை ரொம்ப பிடிக்கும், அக்கா அக்கான்னு புள்ள வாய் நிறைய பாசமா கூப்பிடும், ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த குட்டி மாஸ்டர் மேல, இப்பதான் நீ இந்த ஷூஹூவை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்க, கரெக்டா குட்டி மாஸ்டர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்திருக்கா அப்படின்னா ஒருவேளை இந்த ஷூஹூவே வந்து அடையாளத்தை மாத்திக்கிட்டு இப்போ இந்த பொண்ணா வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு, நீ எதுக்கும் அவளை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரிக்கா நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அங்க வந்து அமைதியா நம்ம ஷூரான் கிளம்பிடுறான். இங்க வந்து குட்டி மாஸ்டர் ஜாலியா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. போகி எட்டி பாக்குறா. ஐயோ நல்லா இடுப்பை வளைச்சு வளைச்சு ஆடுறா பாரு, பார்த்தாலே கடுப்பா வருது அப்படின்னு நம்ம போகி சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஷூரான் வந்துடுறான் பெட்டை தூக்கிக்கிட்டு. பெட்டை வச்சு இந்த நாயை வச்சு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் கூட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா போனதுமே இந்த நாய்க்குட்டி அவகிட்ட ஓட்டிக்குது. ஹை செம்ம கியூட்டா இருக்கே அப்படின்னு இவளும் கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. நானும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்றேன், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குதாமே, நான் இங்க வந்து சும்மா சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்னு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல, நீ அதை பத்திலாம் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு நம்ம ஷூரான் அங்க வந்து இந்த குட்டி மாஸ்டரை கூட்டிட்டு போயிடுறான். இது எல்லாத்தையுமே போகி பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே ஸ்டெமக் பர்னிங் அதிகமாயிட்டே இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு எல்லா ரூமையும் ரெடி பண்ணிட்டு இருக்கு. அங்க இளவரசி வந்துடுறா. நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்ணேன், அதனால உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம போகி பாக்குறா ஷூரானுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த குட்டி மாஸ்டர் கூட்டிட்டு அவ பூனை வீட்டுக்கு வந்திருப்பான், அந்த வீட்டுக்கு என்ன தவிர வேற யாரையுமே அவன் கூட்டு போனதில்ல அப்படின்னு ஒரு மரத்து மேல தொத்திக்கிட்டு அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. இவங்க பேசுறது வேற ஒன்னும் கேட்கல, அப்படியே குழந்தையில இருந்து பழகின காதல இருக்கலாம். ஆலையும் மூஞ்சையும் பாரு, என்ன மாதிரி இந்த பொண்ணு உனக்கு துணி துவைச்சு போட்டிருப்பாளா, காஃபி போட்டு கொடுத்திருப்பாளா, இல்லனா உனக்கு அழுக்கு பூனைன்னு ஒரு பட்ட பேர் வச்சு அதை பார்த்து பார்த்து ரசிச்சிருப்பாளா அப்படின்னு நம்ம கண்டுபடி கொந்தளிச்சிட்டு இருக்க. அங்க அந்த குட்டி மாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம மறுபடியும் ஒண்ணு சேரணும்னு விதி இருக்கு போல அப்படின்னு. ஆனா நம்ம ஷூரான் பாக்குறான், இந்த பொண்ணு வேற அப்பப்ப ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்றா, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்ப அந்த குட்டி மாஸ்டர் கையில ஏதோ இலை மாதிரி ஒரு மச்சம் மாதிரி இருக்கு பிங்க் கலர்ல. அதை பார்த்துட்டு ஷூரான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு சின்ன வயசு கதையை யோசிச்சு பார்க்கலான்னு போகும்போது இங்க போகி மரத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழ ஆரம்பிச்சிடுறா. விழறாவ அப்படியே கத்திக்கிட்டே விழ ஆரம்பிக்க ஷூரான் அப்படியே பாஞ்சு போயிட்டு போகியை கேட்ச் பண்ணிட்டு, நல்லா அவ்வளவு நேரம் ஓட்டி கேட்டுட்டியா, கிளம்பி போக வேண்டியதானே, என் விஷயத்த தலையிடாதன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போகி பாக்குறா, சரி போறேன், அப்பனா அந்த முத்து நான் 2 கொடுத்தேன்ல அது என்கிட்டயே கொடுத்துடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உன் அண்ணனை நீ கண்டுபிடிச்சிட்டல, இதுக்கு மேல உனக்கு எதுக்கு முத்து அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, நான் அப்புறமா உடனே எப்படி அதை வாங்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு நம்ம போகி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க அசிஸ்டன்ட்டும் மறுபடியும் நம்ம இளவரசியும் வந்துட்டு, நம்ம ஜாலியா இங்க ஏதாவது சுத்திக்கிட்டு இருக்கலாம், இந்த இடமே சூப்பரா இருக்கு, உனக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம், உனக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, என் பாஸ் இப்ப கொஞ்சம் பிரச்சனையில இருக்காரு, அவரை விட்டு நான் போற ஐடியாலேயே இல்ல அப்படின்னு நாங்க அசிஸ்டன்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இளவரசி நேரா கிளம்பி வரவ நம்ம போகிட்ட வந்துட்டு, எனக்கும் கொஞ்சம் புலம்புறதுக்கு திங்ஸ் இருக்கு, உனக்கும் இருக்குல்ல, 2 பேரும் புலம்பலாமா அப்படின்னு கேட்டு அங்க நிறைய ஸ்நாக்ஸா சாப்பிட்டு குப்பையா போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அடுத்து போகி சொன்னதை கேட்டுட்டு அந்த இளவரசி, குட்டி மாஸ்டர் உனக்கு தொந்தரவு கொடுக்குறாளா, அவகிட்ட எப்படி அந்த ஆளை பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு, உனக்கு நாங்க இருக்கும் போது உனக்கு என்ன கவலை அப்படின்னு. ஒரு ஆம்பளை வந்து நம்ம சமையல் பண்ணியே மயக்கலாம்னு சொல்லுவாங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறா. உடனே போகி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நம்ம அந்த அக்கா இருப்பாங்கல்ல அந்த மீன் கடைக்கு போயிடுறாங்க. அந்த அக்கா மீன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம போகி பார்த்து பார்த்து பண்ணிட்டு பக்கத்துல இளவரசி வாசமே பிரமாதம், ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரியல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. போகி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஷூரான் உள்ள வரா, அவனுக்கு இந்த மீனை நம்ம சாப்பிட கொடுக்குறோம், அதை சாப்பிட்டுட்டு அப்படியே மயங்கி போயிடுவான், மறுபடியும் நம்ம கிட்ட மயங்கி போயிட்டு ஒரு பூவை எடுத்துட்டு நம்ம கிட்ட காதல ப்ரப்போஸ் பண்ணுவா அப்படின்னு கண்டதை யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஷூரானும் அப்பதான் குட்டி மாஸ்டர்
2 பேருமா சாப்பிடுறதுக்கு வராங்க. போகி மறைஞ்சிட்டு நிக்க அந்த அக்கா போயிட்டு மீன் எடுத்து போய் வைக்கிறாங்க. அப்போ அந்த மீனை பார்த்துட்டு எனக்கு இது சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இவ சாப்பிட வேண்டாம்னு சொன்னதால சரி ஓகே சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஷூரானும் சாப்பிடாமலே இருக்கான். நான் அந்த மந்த் ஃபுல்லா வெஜிடேரியனா இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன இவ ஓவரா பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம போகி கடுப்பாயிட்டு அதுக்கு மேல தாங்கிக்க முடியாம பக்கத்துல போயிடுறா. இங்க பாருங்க, நீங்க தின்னு தொலைலன்னா இதை விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன், இதை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு போடுறேன் இவங்களுக்கு போடுறேன் பறவைக்கு போடுறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கு மரியாதை எனக்கு இந்த முத்தை கொடுக்க போறியா இல்லையாடா அப்படின்னு போகி மறுபடியும் கடுப்பாக்குறா. உனக்கு எதுக்கு முத்து அப்படின்னு நம்ம ஷூரான் மறுபடியும் திட்டிட்டு இருக்கான். நான் ஒண்ணு கேட்கல, எங்க அண்ணன் கேட்டாரு, எங்க அண்ணனுக்கு முக்கியமா அது வேணுமா அப்படின்னு சொல்ல ஷூரான் பாக்குறான். ஓ அண்ணனுக்கு அந்த முத்து வேணுமா, என்னவா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு போக அந்த பக்கமா மறுபடியும் குட்டி மாஸ்டர் வந்து நான் திரும்ப வந்துட்டேனேன்னு கோச்சுக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ரோஸை கையில் எடுத்து நம்ம போகிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. இனிமே சமையலாவது ஒன்னாவது அவன் மனசுல இப்படிலாம் நான் இடம் பிடிக்கவே தேவையில்லை அப்படின்னு நம்ம போகி முடிவு பண்ணிடுறா. இளவரசியும் அந்த அக்காவும் கூட்டு போயிட்டு நம்ம போகிக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கால அப்படின்னு நம்ம போகி எக்கச்சக்கத்துக்கும் கடுப்பாயிட்டு இருக்க. எனக்கே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்லக்கா ஒரு சூப்பரான ஆப்ஷன் நம்மள தேடி வந்துட்டு இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகி ரெடி ஆயிட்டு இருக்கா. போகிய உன்னை ரெடி பண்ணும் அவ்வளவுதானே அப்படின்னு அந்த இளவரசி இருக்காளே முகத்துல எல்லாம் பவுடர் போட்டு அழகா ரெடி பண்றேன் அப்படின்னு கிளப்பி விட ஆரம்பிக்கிறா. சரி ஓகே, நீங்களே ரெடி பண்ணும்போது நான் சும்மா இருந்தா நல்லா இருக்குமா, நானும் என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன், ப்ரிப்பேர் ஆகுறேன் அப்படின்னு நம்ம போகி வந்துட்டு எப்படி அழகா நடக்கிறது, எப்படி கியூட்டா அவன் முன்னாடி நடந்து போறது அப்படின்னு காமெடியா நடந்து பிராக்டிஸ் வேற பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம யூஜி போகியோட சேர்ந்து போன அந்த கடத்தெருக்கெல்லாம் போயிட்டு இருக்கான். ஒவ்வொரு கடையும் பார்க்க பார்க்க அவளுக்கு போகி ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. போகியும் வந்து எனக்கும் இருக்கிற ஞாபகத்தை நான் அழிய விட மாட்டேன், போகிக்கு என்னெல்லாம் முடியுமோ என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அப்போ நம்ம யூஜியோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். இங்க பாருங்க, நீங்க சொன்ன அந்த முத்து தேடிட்டு இருந்தீங்கல்ல, அந்த முத்தை ஏலத்துல விட போறேன் அப்படின்னு ஆளுங்க வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா நம்ம ஏலத்துல வாங்குறதுக்கு எக்கச்சக்கமா செலவாகும், அந்த பொண்ணுக்காக நீங்க உங்கள்ட்ட இருக்க அவ்வளவு சொத்தை இழக்க போறீங்களா அப்படின்னு கேட்க யூஜி பாக்குறான். என்கிட்ட எதுவுமே இல்லாம போனாலும் எனக்கு கவலை கிடையாது, போகி ஹாப்பியா இருந்தானா அவளுக்கு என்ன வேணா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா இதே நோட்டீஸ் இப்ப ஷூரான் கிட்டே அவன் அசிஸ்டன்ட் போய் கொடுக்குறான். அந்த எல்லோ முத்தை நம்ம தேடிட்டு இருந்தோம்ல, அதை யாரோ ஏலத்துல விட போறாங்களா, நம்ம போய் ஏலத்துல இருந்து அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு நம்ம ஷூரானும் முடிவு பண்ணிடுறான். ஷூரான் அந்த குட்டி மாஸ்டரை கூட்டிட்டு அசிஸ்டன்ட் கூட்டிட்டு அந்த ஏலம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுற. அங்க நம்ம போகி வந்துடுறா. ஓ இந்த இடம் தானா அப்படின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. போகி திடீர்னு திரும்பி பாக்குறா, நம்ம கிட்ட தான் வரப்போறா போல அப்படின்னு நம்ம ஷூரான் கையை நீட்டிட்டு பக்கத்துல போக யூஜி அங்க வந்துடுறான். வாங்க உள்ள போலாம் யூஜியை கூட்டிட்டு நம்ம படுக்கு நடக்க ஆரம்பிக்கிறா. ஷூரானுக்கு லைட்டா ஸ்டமக் பர்னிங்கா வேற இருக்கு. கரெக்டா அந்த நேரத்துல இளவரசி அப்புறமா அந்த அக்கா எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாருமே நம்ம போகிக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போயிட்டு ஷூரான் உட்காந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாமே ரெடியா அப்படின்னு கேட்க நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், காவலுக்கு நம்ம நாயையும் கட்டி போட்டு வச்சிருக்கேன், கரெக்டா அவங்க வரும்போது நாயை கலட்டி விட்டுட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், நமக்கு அடையாளம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஷூரான் அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு அங்க ஏலத்துல வாங்க போற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஏலத்துல அதுக்கு முன்னாடி ஒரு நகை ஒண்ணு காட்டுறாங்க. அழகா இருக்கே அப்படின்னு போகி சொன்னது உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு 100 காயின் அதுல வந்து வாங்குறதுக்கு பந்தயம் கட்டுறான் நம்ம யூஜி. ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு நம்ம ஷூரான் அது இந்த குட்டி மாஸ்டருக்கு வாங்கி தரதுக்காக 200 காயின் பெட் கட்ட. சரி நமக்கு முத்துக்கு காசு வேணும், அதனால இதுல நம்ம காசு போடக்கூடாது அப்படின்னு யூஜி அதோட பெட் கட்டாம விட்டுறான். அதை வாங்கினது மட்டும் இல்லாம ஷூரான் வேகமா ஏஞ்சிட்டு அந்த குட்டி மாஸ்டர் தலையில வச்சு நல்லா நம்ம போகி கடுப்பானா நம்மளை விட்டு போயிடுவா, அவளுக்கு ஆபத்து வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. போகி பாக்குறா, சிரிக்கிற மாதிரியே இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சிரிக்கிற மாதிரியே ஒரு ஆக்டிங்க போடுறா. அப்போ அந்த மஞ்சள் முத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க எல்லார் கண்ணையும். போகி எப்படியாவது அதை அடைஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. பெரிய லெவல்ல ஆளுக்கு ஏலம் வேற கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம யூஜி ஒரு 2000 காயின் சொல்ல நான் 3000 காயின் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிடுறான். யூஜி வேற வழியே இல்லாம மறுபடியும் 4000 காயின் சொல்றான். அப்பன்னு பார்த்து நம்ம ஷூரான் கிட்ட அசிஸ்டன்ட் வந்து காதுல ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல நம்ம ஷூரான் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கு மேல யாருமே கேட்கல அப்படிங்கறதால அந்த காயினை நம்ம யூஜிக்கு கொடுத்துடுறாங்க. நம்ம போகி பயங்கரமா வந்து ஹாப்பி ஆயிடுறா. இங்க நம்ம ஷூரான் திரும்பி வரும்போது அங்க இருக்கிற ஆளுங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம போகியோட அண்ணன் தான் உள்ள வந்துட்டு இருக்கான். எதுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க, உன்னால இந்த முத்தை விட்டுட்டு போக முடியல போல, அந்த அளவுக்கு உனக்கு முத்து வேணுங்கிறதுக்கு என்ன காரணம், முத்துக்களை தேடிதான் வேணும்னே நீ போகியை என்கிட்ட அமுச்சு விட்டுருக்க அப்படின்னு சொல்ல எனக்கு அந்த முத்துக்கள் மேல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனாலதான் நான் அனுப்பி விட்டேன் அப்படின்னு மறுபடியும் அந்த அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நாயை கையில கொடுக்குறான் அசிஸ்டன்ட். நாயை வாங்கிக்கிட்டு உடனே அந்த அண்ணனும் சின்ன வயசுல இருந்தே நிறைய நாய்களை நான் வளர்த்திருக்கேன், அதனால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்ல ஷூரானுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு. இங்க யூஜி நம்ம போகிட்ட இந்த உலகத்திலே முக்கியமான ஒரு பொண்ணுக்கு இந்த கிஃப்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல நம்ம போகி பாக்குறா. நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நினைச்சேன், தயவு செஞ்சு நீ கிட்ட தப்பான எந்த ஐடியாலும் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு நீ என்ன சொல்ல போற நல்லாவே தெரியும், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம், இந்த முத்தை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அண்ணன் வந்துடுறான். போகியோட அண்ணன் இந்த முத்தை வந்து நீ வாங்கிக்க தேவையில்லை, இது ஃபேக்கான முத்து அப்படின்னு சொல்ல ஆளுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அவ்வளோ காசு போட்டு யூஜி ஒரு ஃபேக்கான முத்தையா வாங்கினா என்ன ஆக
போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே இந்த மஞ்சள் முத்து எப்படி காணாம போச்சு அப்படின்னு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதுல இந்த கடையோட ஓனர் இப்ப ஏலத்துல விட்டார்ல, அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஆல்ரெடி ஒருத்தங்க இந்த மஞ்சள் முத்தை பார்க்கணும்னு வந்தாங்க, திடீர்னு ஆனா நான் மயக்கம் போட்டுட்டேன், அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, அதுக்கப்புறம் இப்ப இந்த ஃபங்க்ஷன் நடந்தது, இதுலதான் அந்த மஞ்சள் முத்து காணாம போனது எனக்கே தெரியுதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம ஷூரானோட அக்காவும் பக்கத்துல நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம போகியோட அண்ணனை பாக்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. ஹாய், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஷூரான் வெளியே இருந்து ஒட்டு கேட்டுட்டே நின்னுட்டு இருக்கான். அங்க இருந்து நேரா கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு போக அங்க இருந்து குட்டி மாஸ்டர் வந்திருக்கா. வந்து உனக்காக ஒரு ஸ்பெஷல் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன், நிறைய பிரச்சனை உனக்கு நடந்துட்டு இருக்கலாம், ஆனா ஜாலியா ஏதாவது சாப்பிடலாம்ல அப்படின்னு அவன் கொடுக்க போற ட்ரிங்க்ல லைட்டா ஏதோ மேஜிக் மாதிரி அவனுக்கே தெரியாம போட்டுடுறா. அதுக்கப்புறமா அதை வாங்கி நம்ம ஷூரான் தெரியாம வேகமா குடிச்சிடுறான். ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. லைட்டா என்னடா கண்ணெல்லாம் கலங்குதே அப்படின்னு பார்த்தா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்கலா தெரிஞ்சிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் மடியில ஏறி போயிட்டு இந்த குட்டி மாஸ்டர் உட்காந்துட்டு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணா என்ன, நீ வந்து கொஞ்சம் கூட என்கிட்ட காதலோட நடந்துக்கவே மாட்ற, காதலோட நடந்துக்கிட்டா என்ன, உன்கிட்ட வந்து இந்த மஞ்சள் முத்து இல்லாம இருக்கலாம், ஆனா மத்த 3 முத்தம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அதை எனக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு, எப்போதுமே போகி கொடுத்தா அப்படின்னு ஒரு புதினா பவுச்சை வச்சுட்டு இருப்பான்ல, அதை கூட நம்ம ஷூரான் கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்க. ஷூரானுக்கு குழப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா அந்த பவுச்சை எடுத்ததுமே அவனுக்கு பயங்கரமா கோபமும் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் ஆகுது. நம்ம ஷூரான் கண்ணு முழிக்கிறான். என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க அசிஸ்டன்ட் வந்துடுறான். நீங்க மயங்கி இருந்தீங்க, அதனாலதான் உங்களை நாங்க எழுப்பி விட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே ஷூரான் யோசிச்சு பார்க்கறான். அவன் மேலே லைட்டா மஞ்சள் பொடி மாதிரி ஏதோ இருக்கு. அந்த கடைக்காரரு மயங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடியை அங்கங்க பார்த்ததா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஷூரான் முடிவு பண்ணிட்டு அவன் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, சீக்கிரமா எல்லாரையும் கூப்பிடு, ஃபங்க்ஷன்ல அந்த 3 முத்துக்கள் இருக்குல்ல, அந்த 3 முத்தையுமே எல்லாருக்கும் காட்ட போறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் உடனே அங்க இருந்து ஓகேன்னு கிளம்பி போறான். எங்க அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம போகி அப்புறம் இளவரசி 2 பேருமே அவனை மண்டி போட வச்சு விசாரிக்கிறாங்க. உண்மையா சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டு நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமா, அவர் நைட் அந்த பொண்ணு ரூம்லயே தூங்கிட்டாரு, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போகி பாக்குறா, இதை நான் சும்மா விடக்கூடாது, எப்படியாவது நான் அவனை மறுபடியும் கரெக்ட் பண்ணணும், அந்த பொண்ணு மியூசிக் வாட்ச் தானே கரெக்ட் பண்ணா, இப்ப நானும் அதே மாதிரி மியூசிக் வாசிக்கிறேன் அப்படின்னு அந்த மியூசிக்கா ஆரம்பிக்கவும் ஆரம்பிச்சிடுறா. யூஜி கூட வந்து ஹெல்ப் பண்றான், நீ கத்துக்கோ அப்படின்னு. ஆனா எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னு நம்ம போகி பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இளவரசி வேகமா போறா. இனமா நீ எதையுமே கத்துக்கல, கொஞ்சம் மனசுக்குள்ள நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்ல போகிக்கு திடீர்னு என்ன ஆகுதோ தெரியல. யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இவ ஏற்கனவே வாசிச்ச மாதிரி ஒண்ணு ஞாபகம் வருது. அத கடகடன் வாசிக்கிறா. எப்படி இந்த பொண்ணு திடீர்னு வாசிக்க ஆரம்பிச்சா அப்படின்னு நம்ம யூஜிக்கே ஒன்னும் புரியல. திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். கரெக்டா அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் எல்லாரும் பெரிய பெரிய விருந்தினர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா நம்ம ஷூரான் பக்கத்துல குட்டி மாஸ்டர் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஷூரானுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, இவ ஏதோ மருந்து கலந்து கொடுத்தால அதெல்லாம் ஞாபகம் இல்லாம அவன் பாட்டுக்கு எப்பயும் போல பேச அந்த பொண்ணு பாக்குறா. நான் போயிட்டு எனக்கு பேக் ஸ்டேஜ்ல வேலை இருக்கு, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்ல, அதனால கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு நம்ம ஷூரானு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஷூரானுக்கு மனசுக்குள்ள ஏதோ பிளான் ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்த அசிஸ்டன்டோட பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. நிறைய வீரமான ஸ்டெப் எல்லாம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு போட்டு காட்டிட்டு இருக்க. அது இளவரசி பார்த்துட்டு ஏதோ அவளுக்கு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கு. அடுத்து கரெக்டா அந்த குட்டி மாஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது. இதை என் கண்ணால பாக்கணுமா அப்படின்னு நம்ம போகி அங்க இருந்து வெளியே கிளம்பிடுறா. கிளம்பிட்டு லைட்டா எட்டி பாக்குறா. அப்ப அந்த குட்டி மாஸ்டர் சுத்தி சுத்தி டான்ஸ் ஆட ஆரம்பிக்க அவன் மேல இருந்து ஏதோ கிளிட்டர் மாதிரி பறக்க ஆரம்பிக்குது. பறக்க அங்க இருக்கிற அத்தனை பேருமே அப்படியே வாயை பொளந்துட்டு மெய் மறந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடக்குது, எல்லாருமே அவ்வளவு வாயை பொளந்து பாக்குறாங்க, அந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறா நம்ம போகி. ஏன் நம்ம யூஜியே கூட வாயை பொளந்துடுறான். அந்த நேரம் பார்த்துட்டு நம்ம போகி மேலே இந்த கிளிட்டர்ஸ் பறந்து பறக்க ஆரம்பிக்குது. அவ்வளவு ஒரு மாதிரி மயக்க நிலைமைக்கு போயிடுறா. அடுத்து ஏதோ கற்பனையிலே விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஷூரானை பார்த்து அங்க வந்திருக்க மத்த ஆளுங்கெல்லாம் எப்பங்க அந்த முத்துக்கள் எல்லாம் எனக்கு காட்ட போறீங்க அப்படின்னு கேட்க அந்த கற்பனையிலே நம்ம ஷூரானை ஏஞ்சி போறான். உள்ள வந்து அந்த பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ் எடுக்கிறான். ஆனா உண்மையிலே இதெல்லாம் கனவுல தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஷூரான் மயங்கிட்டு படுத்துட்டு இருக்கான். அவன் கனவுல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. உடனே பக்கத்துல அந்த பொண்ணு குட்டி மாஸ்டர் வரா. இப்படியே நீ கனவுலயே போய் அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எடுப்ப, அதை நான் கனவுலயே பார்த்துட்டு இந்த முத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிருவேன். இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கூட உன் கனவுலயே வரும் பாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்து நம்ம போகியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, நம்ம போகி வந்து உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. உண்மையாவே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறதா இப்ப நம்ம ஷூரானோட கனவுலையும் வருமா. நம்ம போகி வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஷூரானுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. இது என் குட்டி மாஸ்டர் வாசிச்ச அதே டியூன், இவளால எப்படி இதை வாசிக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துலயே ஒரு கோலி குண்டு ஒண்ணு இருக்கு. அது வேணும்னே மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி வாலண்டியரா நம்ம ஷூரான் சுத்தி விட்டுட்டு தான் மயக்கம் போட்டிருக்கான். இப்போ திடீர்னு அந்த கோலி குண்டு நிக்கிற மாதிரி போக ஆரம்பிக்குது. உடனே கனவே ஷூரானுக்கு கலையிற மாதிரி இருக்கு. இங்க வந்துரு என் கூட, இங்க வந்துரு என் கூட அப்படின்னு போகியை பார்த்து நம்ம ஷூரான் கத்த ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த கோலி குண்டு நின்றது. அது நின்னதுமே ஷூரான் கனவு உலகத்துல இருந்து வெளியே வந்துடுறான். அப்ப என்னெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு வேகமா யோசிச்சுட்டு நம்ம போகியும் பக்கத்துல மயங்கி படுத்து கிடக்குறா. அவளை போய் எழுப்ப
அனுப்ப ஆரம்பிக்கிறான் ஷூரான். என்னை விட அவ எந்த லெவல்ல பெட்டர் ஆயிட்டா அப்படின்னு நம்ம போகி கனவுல கூட கேட்டுட்டு இருக்கா. உன்னை விட யாருமே பெட்டர் கிடையாது, புரியுதா, எந்திரிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்ல போகியும் ஏஞ்சிடுறா. இது எல்லாமே ஒரு விதமான கனவு அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். போகி பாக்குறா, ஷூரான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அந்த கடைக்காரர் கூட சொன்னாருல்ல ஏதோ மயக்கமா வந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு ஒன்னும் புரியல அப்படின்னு. இந்த பொண்ணு குட்டி மாஸ்டர் இருக்கால, அவதான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பா போலியே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. நான் இதை பத்தி முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஏற்கனவே ஒரு வேலை பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்றான். நம்ம ஷூரான் போகி 2 பேரும் கிளம்பி தோட்டத்துக்கு போறாங்க. அங்க அந்த பொண்ணு குட்டி மாஸ்டர் நடக்க முடியாம நடந்து போயிட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கா. என்ன மேடம், உன்னால ரொம்ப தூரம் நடக்க முடியல போல அப்படின்னு நம்ம ஷூரான் பக்கத்துல போக, என்னையே வந்து ஏமாத்தலான்னு பாக்குறல்ல, நீ ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு ஏலியன் பிரின்ஸ், இந்த பொண்ணு கூட சேர்ந்து மனுஷங்க மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இன்னும் பவர் குறையல அப்படின்னு அந்த பொண்ணு வேகமா ஒரு மந்திர பவரை போட்டுற நம்ம போகி மயங்கி விழுந்துடுறா. பார்த்தா ஷூரான் போகியோட கெட்ட கனவுக்குள்ள போயிடுறான். அந்த கனவுக்குள்ள பார்த்தா நம்ம போகி வேற ஒரு பூனைய மடியில வச்சுட்டு என்னை விட்டு ஷூரான் போயிட்டான், இதுக்குதான் பூனைங்களே எனக்கு பிடிக்காது, அதுக்கு இஷ்டம் போல இருக்கும், பிடிக்கலனா கிளம்பி போயிடும், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல நம்ம ஷூரான் அங்க போயிடுறான். இங்க பாரு, நான் இங்க இருக்கேன், உன் கூட திரும்ப வந்துட்டேன், வா போயிடலாம் போகி அப்படின்னு கூப்பிட, போகி ஒரு செகண்ட் ஹாப்பி ஆனாலும் அடுத்த செகண்டே போய் சொல்ற, நீ மறுபடியும் என்னை விட்டு போயிருவ, எனக்கு தெரியும் நீ செய்யறதெல்லாம் நடிப்பு தான், இங்க இருந்து போ அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. போகி இந்த கனவுலயே உடஞ்சு போயிட்டா அப்படின்னா இந்த கனவோடய அவளுக்கு முழுசா உயிரே போயிருமா. அதனால வந்து நம்ம ஷூரானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போகி இது ஒரு கனவு, இதுக்குள்ள நம்ம இருக்க கூடாது, எந்த சீக்கிரம் கிளம்பி போயிடலாம் வா வான்னு கூப்பிடுறான். ஆனா போகிக்கு அதெல்லாம் காதலே விழல. என்ன உளற கனவு அது இதுன்னு எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து அவ கையை பிடிக்கும் போது இவன் போட்டு விட்டு அந்த சங்கிலி இருக்கும்ல மணி, அது கையில இல்லாம இருக்கு. பார்த்தா அந்த இன்னொரு கெட்ட பூனை பக்கத்துல இருக்குல்ல, அந்த பூனை கிட்ட அந்த மணி இருக்கு. நம்ம ஷூரான் வேகமா அதை எடுக்கிறான், எடுத்து வந்து போகி கையில போட்டு விடுறான். அந்த சத்தம் கேட்டதுமே போகிக்கு அந்த மாதிரி கெட்டதெல்லாம் போயிடுது. ஏய் ஷூரான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. உன்னை விட்டு நான் எப்பவுமே போக மாட்டேன் அப்படின்னு ஷூரான் சொல்ல வேகமா போய் கட்டி பிடிச்சிக்கிறா. கனவுல இருந்து ஒரு வழியா ஷூரான் போகி 2 பேரும் கண்ணு முழிக்கிறாங்க. போகி நல்லா ஜாலியா ஷூரானை கட்டி பிடிச்சிட்டு ஒய்யாரமா படுத்துட்டு இருக்க, போதும் கையை விடு, இது ஒரு கனவு, அதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், கெட்டவன் நம்ம பக்கத்துல இருக்கா, ஆனா அதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு தைரியம் தான் இன்னொரு பூனையை தூக்கி நீ மடியில வச்சுட்டு இருப்ப அப்படின்னு நம்ம ஷூரான் சண்டை போட ஆரம்பிக்க, சார் ஓடி போயிருவாராமா, நான் வேற பூனையை தூக்க கூடாதாமா, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம போகி திட்ட ஆரம்பிக்கிறா. ஏஞ்சு பார்த்தா இவங்களுக்கு பவர் எல்லாம் ஒட்டு மொத்தமா கொடுத்துட்டு அந்த பொண்ணு இருக்காளே குட்டி மாஸ்டர், அவ மயக்கத்துல இருந்துட்டு இருக்கா. நான் பார்த்தல எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணுவான்ட்டு, இது ஷூஹும் நான் நினைச்சேன், ஆனா இந்த பட்டாம்பூச்சி இருக்குல்ல அதோட ஆத்மா அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பட்டாம்பூச்சி ஆத்மா திடீர்னு எந்திரிச்சு கையில இருக்கிற ஒரு ஆயுதத்தை விட்டு எரிய ஆரம்பிக்குது. ஷூரானை காப்பாத்தணும் அப்படின்னு போகி நடுவுல வந்து அந்த காயத்தை அவ மேல வாங்கிக்கிறா. நம்ம போகி மயங்கி விழுந்துடுறா. ஷூரான் போகியை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணும்போது தான் அவனோட கையை பாக்குறான். உண்மையான அந்த ஷூரானோட குட்டி மாஸ்டர் இருப்பாங்கல்ல, அவங்க கையில இருக்க வேண்டிய தழும்பு நம்ம போகி கையில இருக்கு. இவதான் என் குட்டி மாஸ்டர் அப்படின்னு பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அடுத்து அந்த பட்டாம்பூச்சி ஆத்மாவும் அந்த மஞ்சள் வீடுக்குள்ள போயிடுது. அதையும் எடுத்துட்டு நம்ம போகியை காப்பாத்திட்டு ஷூரான் வந்துடுறான். அந்த அங்கிள் இருப்பாருல, செக் பண்ணி பாக்குறாரு. இந்த பொண்ணை என்னால இப்போதைக்கு காப்பாத்த முடியாது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட உடனே அவங்க அண்ணன் போய் பக்கத்துல உட்காந்துட்டு போகியை பாத்துக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஷூரான் எல்லாரையும் அனுப்பிட்டு போகியோட அண்ணனை பார்த்து உண்மையாவே இங்க என்னதான் நடக்குது, இவன் என் குட்டி மாஸ்டரா அப்படின்னு கேட்க அவங்க அண்ணன் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமா, நீ குட்டி பூனையா இருக்கும்போது உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு போகி பயங்கரமா அடிபட்டுட்டா. அப்பதான் உங்க அம்மா ஷூஹு கிட்ட சண்டை போட்டு வந்தாங்க, அவங்க கிட்ட எனர்ஜியே இல்ல, அதனால உன்னை காப்பாத்துறதுக்கு எப்படியாவது நன்றி கடனை கொடுக்கணும்னு போகிக்கு உங்க அம்மா இருக்கிற எனர்ஜி எல்லாம் கொடுத்துட்டாங்க இறந்து போறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு. ஆனா சொன்னாங்க 18 வயசு வரைதான் இவ உயிரனால காப்பாத்த முடியும், அதுக்கப்புறமா அந்த 4 முத்துக்கள் இருக்கு, அந்த 4 முத்தையும் எடுத்து அந்த முத்துல இருந்து இவளுக்கு எப்படியாவது கொஞ்சமாவது எனர்ஜியை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவ உயிரோட இருப்பா, இல்லைன்னா அவ உயிருக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா போனாங்க. அதனாலதான் நான் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் தேடுறதுக்கு கலெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு முத்தை எடுத்ததுமே அந்த நாய் ஆத்மா என்ன பிடிச்சிருச்சு, இப்போ 4 முத்துமே நமக்கு வேணும்னு சொல்ல இதெல்லாம் வெளியிருந்து நம்ம யூஜி வேற ஓட்டு கேட்டுறான். உடனே ஷூரான் பார்த்துட்டு இருக்கான், இருக்கிற எல்லா முத்தோட எனர்ஜியை யூஸ் பண்ணியாவது நான் மறுபடியும் உயிரோட கொண்டு வருவேன் அப்படின்னு. போகி எந்திரிக்கிறா. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஒன்னும் ஆகல, நான் சீக்கிரமா உனக்கு உடம்பு சரியா போறதுக்கு எல்லா வழியையும் பண்றேன் புரியுதா அப்படின்னு மருந்து கொடுக்க, போகி கசக்குது குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வழக்கம் போல ஷூரான் அவன் குடிச்சிட்டு அதை கிஸ் பண்ணி நம்ம போகிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். போகி அடுத்த நாள் டேட் இருக்கு, நான் ஷூரான் கூட டேட் போறேன் அப்படின்னு அழகா மேக்கப் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. கரெக்டா இங்க இன்னொரு பக்கமும் நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு ஷூரான் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, சூப்பரான டேட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஷூரான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஷூரானோட அக்கா வராங்க. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான டேட்டை கொடுத்துட்டு இன்னைக்கு அவகிட்ட எல்லா எனர்ஜியும் கொடுத்துட்டு நீ அழிஞ்சு போறியா அப்படின்னு கேட்க, எனக்கு வேற வழியே தெரியலக்கா அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு டேட் நைட் வருது. நம்ம ஷூரான் கிட்ட போகி போறா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஜாலியா இருக்கு, நீங்க நான் ஃபன் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, ஷூரான் வா முதல்ல உனக்கு விளக்கேற்றணும்னு தோணுச்சுல அந்த விளக்கை ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகி நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சிட்டு விளக்கேத்த, எப்பவுமே நான் ஷூரான் கூடயே இருக்கணும் அப்படின்னு நம்ம போகி விளக்கேத்த ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம்.
பண்ணிடலாம். போகிக்கு அன்னைக்கு டேட் அன்னைக்கு நம்ம ஷூரான் அவனே கையால ஸ்பெஷலா சமைச்சு போகி முன்னாடி வந்து வைக்க, என்னைய அது சாப்பாடு மட்டும் தானா, வேற எதுவும் கிடையாதா அப்படின்னு போகி பார்த்துட்டு இருக்கா. ப்ரப்போஸ் பண்ணுவான் நம்பிதான் போகி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. வெறும் சாப்பாடை மட்டும் வைக்க, சரி சாப்பிடுவோம், அடுத்த ப்ரப்போசல் வருது போல அப்படின்னு நம்ம போகி சாப்பிட ஆரம்பிக்கிறா. நம்ம ஷூரான் அவ வாய்க்கிட்ட ஓரமா சாப்பாடு ஒட்டி இருக்கு அப்படின்னு பூனை மாதிரியே நடந்து போயிட்டு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்க. போகி நமக்கு கிஸ் தான் பண்ண வரான் போல அப்படின்னு கனவு காண ஆரம்பிச்சிட்றா. ஷூரான் பாக்குறான், ஓவரா கனவு காணாத, சீக்கிரமா சாப்பிட்டு முடி அப்படின்னு. போகி ஐயோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி கொஞ்சம் திடீர்னு வேர்க்கிற மாதிரி இருக்கு, ஏன் வேர்க்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஒரு ஆக்டிங்க போட, ஷூரான் பக்கத்துல வந்துட்டு கையை கொடுவா போலாம் அப்படின்னு கையை நீட்டிட்டு நிக்கிறான். போகி கையை பிடிக்கலாம் அப்படின்னு வரும்போது ஷூரான் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா அங்க வந்து கிளம்பி போக, இவனை நம்பி நம்ம ரொமான்டிக்கா நடந்துக்க ட்ரை பண்ணுவோம் பாரு அப்படின்னு திட்டிட்டே போகி பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறா. போகியும் ஷூரானும் போட்ல போயிட்டு இருக்காங்க. போகி பாக்குறா, உனக்கு தான் தண்ணி நான் பயமாச்சே, எதுக்காக போட்ல போறோம் அப்படின்னு கேட்க, நான் ஒரு இளவரசன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பயத்தை பீட் பண்ணி வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நீ ஹாப்பியா இருக்கல்ல அது போதும் அப்படின்னு சொல்ல, போகி உடனே ஓ அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. உனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம ஷூரான் வேகமா ஏதோ எடுக்க ட்ரை பண்றான். கண்டிப்பா கல்யாண பேப்பர்ஸ் தான் அப்படின்னு போகி மறுபடியும் ட்ரை பண்ண 3 முத்தை எடுத்து அவ கையில கொடுத்து, இனிமே இது உனக்கு தான் சொந்தம், நீயே வச்சுக்கோன்னு சொல்ல, இவ்வளவுதானா, கல்யாணத்துக்கு வந்து பேப்பர்ஸ் எல்லாம் எப்போ ரெடி பண்ணி கொடுக்க போற, நமக்கு எப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு போகி கேட்கிறா. ஷூரானுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, நமக்கு தான் ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுல, 2 தடவை கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, உடனே போகி என்னதான் நம்ம வந்து ஒரு ஃபேக்கா தானே கல்யாணம் ஆச்சு, அதுவும் இல்லாம நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, நம்ம ஷூரான் பாக்குறான், நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், என்னால சொல்லவே முடியல, ஆனா ஒரே ஒண்ணு, எனக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்கு, நான் பாட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ண கேட்டு நீ நோன்னு சொல்லிட்டுனா என்ன பண்றதுன்னு ஒரு கவலை மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, போகி பாக்குறா கிஸ் பண்றதுக்கு ஷூரான் பக்கத்துல போயிட்டு இருக்கா. இந்த தடவை ஷூரான் அவளுக்கு ஒரு புதினாவை கொடுத்துட்டு, இது போதும் விளையாடினது, நானும் எனக்கு ஏதாவது எடுத்துட்டு போகணும்ல அப்படின்னு போகிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவள்தான் கொஞ்ச நேரத்துல போகி மயக்கம் போட்டு ஷூரான் மேல விழுந்துடுறா. ஷூரான் செக் பண்ணி பார்க்கறான், பாய்சன் அவ உடம்புல ஏறிக்கிட்டே இருக்கு. ஷூரானுக்கு மனசு கஷ்டமாயிடுது. போகியை கொண்டு வந்து வீட்டுல படுக்க வைக்க அடுத்த நாள் காலையில போகி கண்ண முழிக்கிறா. ஒரு முத்தம் கொடுத்ததுக்கு போய் மயக்கம் போட்டோம், ஷூரான் நம்மள நல்லா கிண்டல் பண்ண போறா அப்படின்னு போகி பார்த்துட்டு இருக்க. ஷூரான் சொல்றான், நல்லா ரெஸ்ட் எடு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. என்னது இது, எதுவுமே கிண்டல் பண்ணாம போற, என்னை விட்டு போறியா அப்படின்னு போகி கேக்குறா. நான் ஏன் உன்னை விட்டு போறேன், எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஷூரான் சொல்ல, போகி ஷூரானுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு, சரி சீக்கிரமா கல்யாண பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்துரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷூரான் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு இந்த 3 முத்தையும் பத்திரமா கொடுத்து, இதை நம்ம போகி கிட்ட கொடுத்துரு, அது மட்டும் இல்லாம நான் காணாம போனதுக்கு அப்புறமா அந்த ப்ளூ முத்து வரும், அந்த முத்தை எடுத்துட்டு போயிட்டு போகி கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, கரெக்டா அப்போ யூஜி வெளியே இருந்து கதவை தட்டி உள்ள வர ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க கூட தனியா பேசணும் அப்படின்ட்டு நம்ம ஷூரானை தனியா கூட்டு போயிட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே நீங்க டிஃப்ரெண்டா ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது, அப்பவே நான் கண்டுபிடிச்சது வேற யாரோ அப்படின்னு, இப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. யூஜியை பார்த்து நம்ம ஷூரான் அப்படின்னு கம்ப்ளீட்டா சொல்லிட முடியாது, ஏன்னா உன் அண்ணனுக்கு இருக்கிற எல்லா நினைவுகளும் இமோஷன்ஸும் எனக்கும் இருக்கு, அப்படி பார்க்கும்போது நான் உன் அண்ணன் முழுசா இல்லைன்னு சொல்ல முடியாது, பாதி இல்லைன்னு வேணா சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்ல, ஆனா எது இருந்தாலும் இப்ப போகியை விட்டு நீங்க போறதா முடிவு பண்ணிருக்கீங்க போல, என் அண்ணனா இருந்தா இப்படி பண்ணிருப்பானான்னு எனக்கு தெரியாது, என் அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்ச வேணா என் மேல கோவமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஷூரான் பாக்குறான், உன் அண்ணன் உன் மேல கடைசி வரைய கோவமா இல்ல, கடைசியா சாகும் போது உனக்காக எழுதல லெட்டர் இது அப்படின்னு கொடுக்க, லெட்டர்ல அங்கங்க ரத்தமா தெரிச்சிருக்கு, என் அம்மா வந்து உன் அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்கன்னு உன் மேல கோவமா இருந்தேன், ஆனா எப்பவுமே நான் உன் தம்பியா தான் நினைச்சேன், உன் மேல எனக்கு உண்மையாவே எந்த கோவமும் இல்ல, என்ன நான் இறந்து போனாலும் நீ என்ன மன்னிச்சிரு, நீ நல்லபடியா வாழ்க்கையை வாழ அப்படின்னு ஒரு லெட்டரை உண்மையான ஷூரான் எழுதி கொடுத்துருக்கான். இதை பார்த்துட்டு யூஜிக்கு ரொம்ப இமோஷனலா இருக்கு. அதை படிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துல யாரோ ஓடி வராங்க. ஓடி வந்து போகி காணாம போயிட்டா அப்படின்னு சொல்ல, வேகமா நம்ம ஷூரான் யூஜி 2 பேரும் உள்ள வந்து பாக்குறாங்க. நம்ம ஷூரானோட அசிஸ்டன்ட் உள்ள மயக்கம் போட்டு கிடக்குறான். உள்ள ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. உனக்கு அவ வேணும் அப்படின்னா என்கிட்ட இருந்து வந்து எப்படியாவது பத்திரமா வாங்கிட்டு போயிடு, இல்லைன்னா அவ உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு அதுல எழுதி இருக்கு. இப்ப நம்ம ஷூரான் கண்டுபிடிக்கிறான், இது வேற யாரு உள்ள, அந்த அங்கிள் தான். அந்த அங்கிள் கையை உண்மையாவே தான் நாய் கடிச்சிருக்கு, அது வேற யாரு உள்ள, ஷூஹு தான். ஷூஹு இறந்து போயிட்டு இந்த தடவை மனுஷ உடம்புல அங்கிள் ரூபத்துல வந்துட்டு இருக்கான். இது தெரியாம போயிடுச்சேன்னு யோசிக்க, இங்க நம்ம போகிய கட்டி போட்டு இந்த அங்கிள் இருக்கான்ல ஷூஹு, அதாவது அவன் ஏதோ மந்திரம் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். போகிக்கு சின்ன வயசுல பயங்கரமா அடிபட்டதால சின்ன வயசுல அவ ஷூரான் எல்லாம் வளர்த்தால அதெல்லாம் மறந்து போயிருக்கு. இப்போ திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அந்த அங்கிள் ஆப்போசிட்ல நிக்கிறான். அந்த 3 முத்தையும் இவன் திருடிட்டு வந்துட்டு அதுல இருந்து பவர் எடுக்க ஆரம்பிக்கிறான். இது எல்லா முத்தும் இப்ப எனக்குள்ள போகுது, எல்லா சக்தியும் வரப்போகுது, ஃபைனல் முத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த உலகத்தை நான் கட்டுப்படுத்துறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. போகி பாக்குறான், அங்கிள் உங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் ஒன்னும் அங்கிள் கிடையாது, நான் ஷூஹு, உன் உடம்புக்குள்ள சின்ன வயசுலேயே விஷத்தை வச்ச ஷூஹு நான் தான் சொல்ல, ஏன் உடம்புக்குள்ள விஷமா அப்படின்னு இப்பதான் போகி பாக்குறா. இதனால அது எனக்கு தெரியாது, மறந்து போயிருந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த இடத்துக்கு யூஜி வந்துடுறான். நான் அந்த கடைசி முத்தை எடுத்துட்டு வந்துட்டேன், இப்பயாவது போகியை விட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, வேணும்னே இப்ப என்கிட்ட
கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு நம்ம ஷூகு அவ கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். வேற வழி இல்லாம யூஜி அந்த முத்தை தூக்கி போட்டுட்டு நேரா போயிட்டு போகியை காப்பாத்த ஆரம்பிக்க கரெக்டா அந்த இடத்துல பார்க்கும்போதுதான் அந்த நீல முத்து உண்மையாவே இல்ல அப்படின்னு தெரிய வருது. நம்ம ஷூரான் மேல இருந்து இந்த ஷூகுவை அழிக்கிறதுக்காக பறந்து வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. யூஜி நம்ம போகிட்ட நானும் போய் சண்டை போடுறேன் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல அடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம இளவரசி அதே மாதிரி அண்ணன் அப்புறம் நம்ம ஷூரானோட அக்கா அப்படின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனா எல்லாரோட பவருமே வந்து கொஞ்சம் கூட ஈடே இல்ல ஷூஹு முன்னாடி. ஷூஹு அத்தனை பேரையும் அடிச்சு போட்டுடுறான். நேரா போய் உங்க அக்கா நம்ம போகி மடியிலே விழுறாங்க. அவன் உடம்புல இப்ப ஸ்ட்ரென்த்தே இல்லமா இப்ப ஷூரானுக்கு. நீ அவன் கூட மாஸ்டர் ஸ்லேவ் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டா மட்டும்தான் அவன் உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு சொல்ல நம்ம போகி அவ கையை கீறிக்கிட்டு அந்த நீல முத்து அவ கைக்குள்ள வச்சு அப்படியே மூடிக்கிறா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து இந்த கான்ட்ராக்ட் ஆன் ஆயிடுது அப்படிங்கறதால போகிக்கு கொஞ்சம் எனர்ஜியும் இல்லாம போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நம்ம ஷூரான் எந்திரிக்கிறான். இதுக்கு மேல என்ன யார் தடுக்கிறான்னு பாக்குற அப்படின்னு ஷூகு கூட சண்டை போட ஆரம்பிக்க அந்த சண்டையில ஷூகு மேல அவன் வால் படவே இல்ல. ஏண்டா நீயாடா என்ன ஹர்ட் பண்ண போற அப்படின்னு நம்ம ஷூகு நக்கலா கேக்குறான். இப்ப பாத்துட்டே இரு அப்படின்னு நம்ம ஷூரானு சுத்தி முத்தி சண்டை போட்டு அவன் எனர்ஜியை அதிகமாக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல ஷூகுவால தாங்கிக்கவே முடியல. பொத்துன போய் கீழே விழுந்துடுறான். செத்து தொலைடா அப்படின்னு நம்ம ஷூரான் கத்த ஆரம்பிக்க கனவு கண்டுட்டே இரு நான் மறுபடியும் திரும்ப வரனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் உடம்புக்குள்ள இருந்து 3 முத்துக்களும் விழுந்துருது. அந்த எனர்ஜியும் திரும்ப வந்துருது. அந்த ஷூகு அங்கேயே இறந்து போயிடுறான். அடுத்து நேரா நம்ம ஷூரான் ஓடி போயிட்டு போகியை தூக்கிட்டு இருக்கான். மடியில படுக்க வச்சுட்டு போகி உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்னும் ஆகல தலைதான் வலிக்கிற மாதிரி இருக்கு உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு நம்ம ஷூரானுக்கு கிஸ் பண்றா. கிஸ் பண்ணதும் 2 பேருக்கு நடுவுல இருந்து அந்த முதலாளி அடிமை கான்ட்ராக்ட் மறுபடியும் போயிடுது. இப்ப அந்த கான்ட்ராக்ட் போயிடுதுங்கிறதால நான் செத்து போனா கூட நீ சாக மாட்ட நல்லா இருப்ப அப்படின்னு சொல்ல நான் இருக்கும்போது உன்னை சாக விடுவேனா அப்படின்னு ஷூரான் கேட்கிறான். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகி அவனோட மடியிலேயே செத்து விழுந்துடுறா. ஷூரான் அழுதுட்டே இங்க பாரு பெட்டுன்னு ஒருத்தங்க இருக்கும் போது ஓனர்னு இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் உடம்புல இருந்து மட்டும் இல்லாம கீழே இருக்க அந்த 3 முத்து இருக்குல்ல அதுல இருந்தும் எனர்ஜி எல்லாம் போக ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் கொஞ்ச நாள் ஓடி போயிடுது. நம்ம போகி கண்ணு முழிக்கிறா. ஆப்போசிட்ல நம்ம இளவரசி யூஜி அப்புறம் அசிஸ்டன்ட் எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்துலயே அண்ணன் உட்காந்துட்டு இருக்கான். போகி எந்திரிக்கிறா. அண்ணா நான் உடம்பு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அண்ணா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க உன் உடம்பு கூட இருந்த விஷம் போயிடுச்சு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷூரான் எங்கன்னா அப்படின்னு கேட்க அவனுக்கு உயிருக்கு ஆபத்து இல்ல ஆனா எல்லா எனர்ஜியும் போயிடுச்சுங்கிறதால மனுஷ உருவம் அவனுக்கு போயிடுச்சு அவனால மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு வரவே முடியாதுன்னு சொல்ல போகி அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. அங்க நம்ம ஷூரானோட அக்கா நம்ம ஷூரான் பூனைய குட்டியா கையில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அழுதுட்டு இருக்க போகி வேகமா வாங்கிக்கிறா. ஒன்னும் ஆளல்ல உனக்கு அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் எப்பவுமே உன்னை என் கூடயே வச்சுட்டு இருக்கேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகி அங்க இருந்து எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா. நம்ம யூஜிக்கு மனசு கஷ்டமா இருக்கு வேற வழி இல்ல பாய் சொல்லிட்டு கூட வந்துட்டு இருக்கா. அடுத்து 1 வருஷம் ஓடி போயிடுது. ஷூரானோட அக்கா கூட இப்ப போகியோட அண்ணா கூடயே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஷூரானுக்கு கொஞ்சமாவது பிடிச்ச சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சரி வாங்க நம்ம எல்லாம் வெளியே போலாம் அப்படின்னு நம்ம ஷூரானோட அக்கா அப்புறம் நம்ம போகியோட அண்ணன் அப்புறம் வேலைக்கார பொண்ணு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போகி கண்ணுல இருந்து கண்ணீர் வலிய ஆரம்பிக்குது. சாப்பாட்டுல விழ ஆரம்பிக்குது. அந்த புதினா சாசை வேகமா எடுத்துட்டு போயிட்டு போகி நம்ம ஷூரான் பூனைக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறா. அவ்வளவுதான் அவ கண்ணீர் துளி அதுல கலந்ததுமே கொஞ்சம் மேஜிக் பவர்ல கொஞ்ச நேரத்துல நம்ம ஷூரான் மனுஷ உருவத்துக்கு வந்துடுறான். போகி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். நீ வண்டியா இனிமே என்னை விட்டு எப்பவுமே போக மாட்டல அப்படின்னு கேட்டுட்டு நீ யாரு எதுக்கு என் பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஷூரான் கேட்க போகி சொல்றா எதுவுமே நீ தெரிஞ்சுக்க வேணாம் நான் ஓனர் நீ என்னோட பெட்டு அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ போக போக எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து ஏஞ்சி போறதுக்கு ட்ரை பண்ண நம்ம ஷூரான் வேகமா வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். என்னது எங்க போகணும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்னை விட்டு போயிட முடியும் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. போகி அழுதுட்டு இருக்கா என்னை விட்டுட்டு எதுக்கு போனேன் அப்படின்னு. 2 பேரும் ஜாலியா வெளியே போய் உட்காந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா எப்பவுமே எங்கிட்ட திரும்பி வந்துடணும் புரியுதா என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு போகி சொல்ல ஷூரான் வேகமா ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து கையில கொடுக்குறான். பார்த்தா அதுல கல்யாண பத்திரம் இருக்கு. பார்த்தல நீ சொன்ன மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நான் உனத்துல சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு போகி சீன் போடுறா. அவளை தூக்கிட்டு கீழே வந்துட்டு என்னையே மிரட்டி பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஷூரான் கேட்க போகி அவனுக்கு கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. நமக்கு தான் எப்பயோ கல்யாணம் ஆயிடுச்சு இது என்ன புதுசா அப்படின்னு. சரி வா ஓகே நம்ம 2 பேரும் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஷூரான் மறுபடியும் போகிக்கு கிஸ் பண்றதோட தான் இந்த எபிசோட் இந்த சீரிஸ் ஒரு முடிவுக்கு வருது. ஒரு குட்டி சீரிஸா இருந்தாலும் கண்டினியூஸா பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த 16 எபிசோடுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த சீரிஸ் முடிஞ்சாலும் அடுத்து நம்ம சேனல்ல ஒரு பிரமாதமான பியூட்டிஃபுல்லான ஹிஸ்டாரிக்கல் புது சீரிஸோட தான் நான் உங்களை பார்க்க வர போறேன். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அது என்ன சீரிஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு வெயிட் பண்ணுங்க. யாருக்கும் இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி அடுத்தடுத்து பார்ட்ஸும் அதே மாதிரி அடுத்தடுத்து புது மூவி ஃபார்மேட்ல எல்லா சீரிஸும் வரப்போகுது. எதையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டகாசமான அடுத்த வீடியோவோட பாக்குறேன். அது வரைய பாய்.